வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது எங்குள்ள பெஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரில் பெஹல்காம் அப்படிங்கிற ஒரு சுற்றுலா தலம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இதற்கு பொறுப்பேற்ற பயங்கரவாத அமைப்பு த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு. இது லஷ்கர் ஏ தொய்பா அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்புடைய நிழல் அமைப்பு. ஓகே, இந்த தாக்குதல் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 22 2025 ஆண்டு நடைபெற்றது. எங்கே அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் அனந்த்நாக் அப்படிங்கிற மாவட்டத்தில் பெஹல்காம் அப்படிங்கிற பகுதியில் பைசாரன் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற பள்ளத்தாக்கு இருக்குது. அங்கே தான் இந்த தாக்குதலை தீவிரவாதிகள் பண்ணியிருந்தாங்க. இந்த பைசாரன் பள்ளத்தாக்கிற்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. என்னென்னா சிறிய சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுலா தலம். இந்த சுற்றுலா தலத்தில் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இதில் ஒரு வெளிநாட்டினர் உட்பட 26 பேர் கொல்லப்பட்டாங்க. அடுத்தது, பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா செயல்படுத்திய நடவடிக்கை எது? இதற்கான ஆன்சர் ஆப்ரேஷன் சிந்தூர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மே 7 நம்ம இந்தியா தரப்பிலிருந்து இந்த தாக்குதலுக்கு, அதாவது பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதல் நடத்தியிருந்தோம். அதோடைய பேர் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது தான். பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா இதை நடத்தியிருந்தோம். தீவிரவாத அமைப்புகளுடைய 9 உள்கட்டமைப்புகள் தாக்கி அழிக்கப்பட்டது. பாகிஸ்தான், அப்புறம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் இருக்குல்ல, அங்கெல்லாம் ஏவுகணை தாக்குதல் மூலமாக இதை நம்ம பண்ணியிருந்தோம். ஆனால் பாகிஸ்தான் இராணுவம் மேலே நம்ம தாக்குதலே நடத்தலை. நம்ம தீவிரவாத அமைப்பை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி துல்லியமாக தாக்குதல் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கிற பொதுமக்கள் மேலேயுமே கொஞ்சம் கூட பாதிப்பு ஏற்படாத மாதிரி நம்ம தாக்குதல் நடத்தியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9 தீவிரவாத கேம்ப் நம்ம தாக்கி அழிச்சிருந்தோம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். மொத்தமாக நம்ம 3 வெப்பன் யூஸ் பண்ணியிருந்தோம். முதல்ல ஸ்கால்ப் அப்படிங்கிற ஒரு மிசைல், இதுக்கு இன்னொரு பேர் ஸ்டார்ம் ஷேடோ அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா 250 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் போய் அந்த அளவு தொலைவில் இருக்கிறத கூட தாக்க முடியும். அடுத்தது ஹேமர் அப்படிங்கிற ஒரு மிசைலை பயன்படுத்தினோம். ஹேமருடைய விரிவாக்கம் ஹைலி அஜைல் மாடுலர் மினிஷன் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் அப்படிங்கிறது. இது 50லேருந்து 70 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்டது. அடுத்தது லாய்டரிங் முனிஷன்ஸ், இதை கமிகேஸ் ட்ரோன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது கண்காணிப்புக்காக பயன்படுத்தியிருந்தோம். அடுத்தது 78வது இந்திய சுதந்திர தினத்தின் கருப்பொருள் என்ன? இதற்கான ஆன்சர் வளர்ந்த பாரதம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கடந்த ஒரு ஆண்டுகளாக நடந்த முக்கியமான நிகழ்வுகள். அதனால் போன ஆண்டு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், இந்த ஆண்டு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போது போன ஆண்டு நம்ம இந்தியாவுடைய 78வது சுதந்திர தினத்தை கடைபிடித்திருந்தோம், கொண்டாடி இருந்தோம். அதற்கு கருப்பொருளாக வளர்ந்த பாரதம் அப்படிங்கிறத வைத்திருந்தோம். ஓகே, ஹிந்தியில் விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டு நம்ம இந்தியாவுடைய 76வது குடியரசு தின விழாவை நம்ம கடைபிடித்திருந்தோம். அப்போது இதில் நம்ம சில விஷயங்கள் நோட் பண்ணோம். முதல்ல இதற்கான அணிவகுப்பு டெல்லியில் கடமை பாதை அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்றது. இதில் தேசிய கொடியை ஏற்றது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். எப்போவுமே நம்மளுடைய குடியரசு தின விழா அன்னைக்கு தேசிய கொடியை ஏற்றது குடியரசுத் தலைவர். அதே நேரம் சுதந்திர தினம் அன்னைக்கு கொடியேற்றுறது யார் அப்படின்னா நம்முடைய பிரதமர். இப்போ இந்த குடியரசு தினத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்தவர் இந்தோனேஷியாவுடைய அதிபரான பிரபோவோ சுபியாந்தோ அப்படிங்கிறவர். அதே மாதிரி இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த மாதிரி நடைபெற்றது இது முதல் முறை. இப்போது இந்த குடியரசு தின விழா இருக்குல்ல, அதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா தங்க பாரதம், பாரம்பரியமும் மேம்பாடும் அப்படிங்கிறது தான். அடுத்தது, யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்தியாவிலிருந்து சேர்க்கப்பட்ட 43வது சின்னம் எது? இதற்கான ஆன்சர் மொய்தம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட், இதில் நம்ம இந்தியாவிலேருந்து 43வது ஒரு பொருளை சேர்த்துருக்காங்க. அது அகோம் அப்படிங்கிற வம்சத்தை சேர்ந்த மொய்தம்ஸ் அப்படிங்கிறது. இது அஸ்ஸாமில் தான் இருக்குது. இது என்ன அப்படின்னா அகோம் அப்படின்னு முன்னாடி ஒரு வம்சம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களில் ராஜா ராணி மாதிரி உயர்ந்த மனிதர்கள் இருக்காங்கள்ல, அவங்களெல்லாம் அடக்கம் பண்ணுற ஒரு இடம் தான் இந்த மொய்தம்ஸ் அப்படிங்கிறது. இப்போது யுனெஸ்கோடைய உலக பாரம்பரிய பட்டியலில் இந்தியாவிலேருந்து மொத்தமாக 43 இடங்கள் இருக்குது. இப்போ நம்ம மகாபலிபுரம் இருக்குது, தஞ்சை பெரிய கோயில் இருக்குது, இந்த மாதிரி. அடுத்தது, யுனெஸ்கோவின் உலக நினைவக பதிவேட்டில் தற்போது இடம்பெற்ற நூல்கள் எவை? இதற்கான ஆன்சர் பி மற்றும் டி. அதாவது பார்த்திங்கன்னா பகவத்கீதை மற்றும் நாட்டிய சாஸ்திரம்
பாரத முனி அவர் எழுதின நாட்டிய சாஸ்திரம், இந்த இரண்டையுமே இப்போ யுனெஸ்கோடைய உலக நினைவக பதிவேட்டில் வந்து இணைத்திருக்காங்க. அடுத்தது, எந்த தினம் அரசமைப்பு படுகொலை தினமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜூன் 25. இப்போது இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் அவசர நிலை எமர்ஜென்சி வந்து பிரகடனம் பண்ணியிருந்தாங்க. என்னைக்கு ஆரம்பித்திருந்தாங்க அப்படின்னா 1975 ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி இந்த தினத்தை ஆரம்பித்திருந்தாங்க. அதனால் நம்முடைய பிரதமர் மோடி என்ன அறிவித்திருந்தாருன்னா, இந்த ஒரு தினம், அதாவது ஜூன் 25ஆம் தேதியை நம்ம அரசமைப்பு படுகொலை தினமாக அறிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இந்த எமர்ஜென்சி 1977 ஆண்டு மார்ச் 21ஆம் தேதியோட நிறைவடைந்தது. அடுத்தது, இந்தியாவின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். குஜராத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கியிருக்காங்க. இதற்கு இன்னொரு பேர் வைத்திருக்காங்க, என்ன அப்படின்னா நமோ பாரத் விரைவு ரயில் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இதை RRTS அப்படின்னு சொல்கிறாங்க. RRTS அப்படின்னா ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். இதே மாதிரி நம்ம இந்தியாவில் என்னென்ன வகையான ரயில்கள் இருக்குது, ரீசெண்டாக என்னென்ன மாதிரிலாம் நியூஸில் வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். வந்தே பாரத் ரயில்கள், இது பார்த்திங்கன்னா அதிநவீன வசதி கொண்ட வேகமான ரயில், ஓகேவா. அதுக்கப்புறம் நமோ பாரத் ரயில், இது வந்து டெல்லியை பக்கத்தில் இருக்கிற நகரங்கள் கூட இணைக்கிற மாதிரி ஒரு ரயில். அடுத்து இப்போ நம்ம பார்த்த வந்தே மெட்ரோ ரயில், இது வந்து அருகில் இருக்கிற நகரங்களை இணைக்கிற ரயில் சேவை. அடுத்தது அம்ருத் பாரத் ரயில், இது பார்த்திங்கன்னா ஏசி வசதி இல்லாத வேகமான ரயில் சேவை. அடுத்தது, இப்போது நம்ம இந்தியாவில் 5 மொழிகளுக்கு செம்மொழி அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா மகாராஷ்டிரத்தை சேர்ந்த மராத்தி, அப்புறம் பாலி மற்றும் பிராகிருதம், இது வந்து பீகார், அப்புறம் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் பேசுகிறாங்க. அடுத்தது வங்கமொழி, இது வந்து மேற்கு வங்காளத்தில் பேசுகிறாங்க. அப்புறம் அஸ்ஸாமி மொழி, இது வந்து அஸ்ஸாமில் பேசுகிறாங்க, ஓகேவா. அப்போ மொத்தமாக 5 மொழிகளுக்கு இப்போ அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இப்போது செம்மொழி அங்கீகாரம் முதல் முறையாக பெற்ற மொழி எது அப்படின்னா தமிழ். 2004ஆம் ஆண்டு பெற்றிருந்தோம். 2வதாக தான் சமஸ்கிருதத்திற்கே கொடுத்துருந்தாங்க செம்மொழி அங்கீகாரம். 2005ஆம் ஆண்டு கொடுத்துருந்தாங்க. 3வதாக தெலுங்கு கொடுத்துருந்தாங்க 2008ஆம் ஆண்டு. 4வதாக கன்னடத்திற்கு 2008ஆம் ஆண்டு கொடுத்துருந்தாங்க. 5வதாக மலையாளத்திற்கு கொடுத்துருந்தாங்க, ஓகேவா. 6வதாக ஒடியா அப்படிங்கிற மொழிக்கு கொடுத்துருந்தாங்க 2014ஆம் ஆண்டு. இந்த பாக்ஸில் இருக்கிறது எக்ஸாமுக்கு அதிகமாக கேட்குறாங்க. எந்தெந்த ஆண்டுகளில் இதுக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பொறுத்துக்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதை வரிசைப்படுத்துக அப்படின்ற மாதிரி எக்ஸாம், அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இதை படிச்சிங்க. அடுத்தது, முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். மியான்மர் நிலநடுக்க பாதிப்பில் இந்தியா வழங்கும் உதவி திட்டத்தின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் ஆப்ரேஷன் பிரம்மா. இது பார்த்திங்கன்னா மியான்மரில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அப்போ இந்தியா போய் உதவி வழங்கியிருந்தோம். அந்த ஒரு ஆப்ரேஷனுடைய பேர் ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிறது தான். அடுத்தது, யாகி புயல் பாதித்த மியான்மர், லாவோஸ், வியட்நாம் நாடுகளுக்கு உதவும் இந்தியாவின் திட்டம் எது? இதற்கான ஆன்சர் ஆப்ரேஷன் சத்பவ். அடுத்தது ஆப்ரேஷன் இந்திராவதி. இது பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஹைட்டி நாட்டிலிருந்து, அதாவது ஹைட்டி நாடு இருக்குல்ல, அங்கே வந்து உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டுச்சு. அந்த டைமில் அந்த நாட்டிலிருந்து டொமினியன் குடியரசு நாட்டிற்கு இந்தியர்களை அனுப்புகிற ஒரு திட்டத்துடைய பேர் தான் ஆப்ரேஷன் இந்திராவதி அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்ரேஷன் அஜய், இது 2023ஆம் ஆண்டு செயல்படுத்தியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இஸ்ரேல் காசா போர் நேரத்தில் இந்தியர்களை மீட்கிற திட்டத்துடைய பேர். அடுத்தது ஆப்ரேஷன் தோஸ்த், இது 2023ஆம் ஆண்டு செயல்படுத்தியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா துருக்கி மற்றும் சிரியா நிலநடுக்கத்தின் போது இந்தியாவுடைய உதவி திட்டத்துடைய பேர் தான் இந்த ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்ரேஷன் கருணா, இது 2023 செயல்படுத்தியிருந்தாங்க. இது மோக்கா புயலினால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு இந்தியா வழங்கின உதவி திட்டத்துடைய பேர். அடுத்தது ஆப்ரேஷன் காவிரி, இது 2023ஆம் ஆண்டு செயல்படுத்தியிருந்தாங்க. சூடான் உள்நாட்டு கலவரத்தில் இந்தியர்களை மீட்கிற திட்டம் தான் இது. அடுத்தது ஆப்ரேஷன் கங்கா, இது 2022ஆம் ஆண்டு செயல்படுத்தியிருந்தாங்க. ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியர்களை மீட்கிற திட்டத்துடைய பேர் தான் இது. அடுத்தது ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ் 2022, இது பார்த்திங்கன்னா பிரிட்டனுடைய அரசியான 2ஆம் எலிசபெத் மரணம் அடைந்திருந்தாங்க. அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம். அதோடைய பேர் தான் ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்ரேஷன் தேவி சக்தி, இது 2021ஆம் ஆண்டு செயல்படுத்தியிருந்தாங்க. அந்த டைமில் ஆப்கானிஸ்தான் நாடை தாலிபான் அமைப்பு வந்து கைப்பற்றியிருந்தாங்க. அந்த நேரம் இந்தியர்களை மீட்கிற திட்டத்துடைய பேர் தான் ஆப்ரேஷன் தேவி சக்தி அப்படிங்கிறது.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் இது உங்களுக்கு கொரியர் மூலமாகவே சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இங்கே ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. அடுத்தது முக்கியமான விருதுகள் பற்றி பார்க்கலாம். தற்போது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட ஆர்டர் ஆஃப் சென்ட் ஆண்ட்ரியூ த அப்போஸ்டல் எந்த நாட்டின் உயரிய விருது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரதமர் மோடிக்கு சில நாடுகளுடைய மிக உயரிய விருதுகள் வழங்கியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். த ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது கயானா நாட்டுடைய உயரிய விருது, அதை பிரதமர் மோடிக்கு வழங்கியிருந்தாங்க. அப்புறம் டொமினிகா அவார்ட் ஆஃப் ஆனர் அப்படிங்கிற விருது, இது டொமினிகாவுடைய உயரிய விருது, அதை வழங்கியிருந்தாங்க. அப்புறம் கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் நைஜர், இது நைஜீரியாவுடைய உயரிய விருது. அடுத்தது குவைத் நாட்டுடைய ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் அப்படிங்கிற விருது வழங்கியிருந்தாங்க. அடுத்தது ஆர்டர் ஆஃப் த டிராகன் கிங் அல்லது ஆர்டர் ஆஃப் ட்ரூ கியால்போ அப்படிங்கிறது, இது பூடான் நாட்டுடைய மிக உயரிய விருது, அதையுமே வழங்கியிருந்தாங்க. அப்புறம் பார்படாஸ் நாட்டுடைய மிக உயரிய விருதான ஆனரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ் அப்படிங்கிற விருது வழங்கியிருந்தாங்க. அடுத்தது மொரீஷியஸ் நாட்டுடைய மிக உயரிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் இந்தியன் ஓஷன் அப்படிங்கிற விருதும் வழங்கியிருந்தாங்க. அடுத்தது 2004 ஃபிஜி நாட்டின் உயரிய விருதான கம்பேனியன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபிஜி யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் திரௌபதி முர்மு. இப்போ பார்த்தீங்கன்னா 2003ஆவது ஆண்டு இந்த விருதை பிரதமர் மோடிக்கு வழங்கியிருந்தாங்க. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறது 2004ஆவது ஆண்டு இதை யாருக்கு வழங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது. 2004ஆவது ஆண்டு திரௌபதி முர்மு அவர்கள் அங்கே போயிருப்பாங்க, அதனால் இதை அவங்களுக்கு வந்து வழங்கியிருப்பாங்க. அடுத்தது கிராண்ட் காலர் ஆஃப் த ஆர்டர் அப்படிங்கிறது திமோர் லெஸ்தே அப்படிங்கிற நாட்டுடைய மிக உயரிய விருது, அதை நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு வழங்கியிருந்தாங்க. அப்புறம் ஆனரரி ஆர்டர் ஆஃப் த எல்லோ ஸ்டார் அப்படிங்கிறது இது 2003ஆவது ஆண்டு வழங்கியிருந்தாங்க, இது சுரினாம் நாட்டுடைய மிக உயரிய விருது. அடுத்தது இப்போ லிஸ்பன் நகர் இருக்குல்ல, அங்கே வந்து நம்முடைய குடியரசுத் தலைவர் போயிருந்தாங்க, அப்போ சிட்டி கீ ஆஃப் ஆனர் அப்படிங்கிற விருது அவங்களுக்கு வழங்கியிருந்தாங்க. அடுத்தது இதை தவிர இன்னொரு நபர் நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் அப்படிங்கிற விருது, இது பிரிட்டனுடைய உயரிய விருது, இது வந்து சுனில் பார்த்தி மிட்டல் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. இவர் பார்த்திங்க அப்படின்னா பாரதி நிறுவனத்துடைய தலைவர், அந்த நிறுவனத்துடைய நிறுவனர். பாரதி கீழே தான் பாரதி ஆக்ஸா லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, அப்புறம் ஏர்டெல் நிறுவனம் எல்லாம் இருக்குது. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான விருது, 59வது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வினோத் குமார் சுக்லா. இவர் ஒரு இந்தி எழுத்தாளர், இவர் சத்தீஸ்கரை சேர்ந்தவர். ஞானபீட விருது இங்கிலீஷில் வந்து ஞான்பீட் விருது அப்படின்னு சொல்லுவாங்க, ஞான்பீட் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இலக்கியத்திற்காக வழங்கப்படுற மிக உயரிய விருது இதுதான். இதில் ரூபாய் 12 லட்சம் வந்து பரிசு கொடுப்பாங்க. அதே மாதிரி சரஸ்வதி உருவத்திலான வெண்கல சிலையும் வழங்குவாங்க. இது நமக்கு இந்த பாயிண்ட் முக்கியமானது, சரஸ்வதி உருவத்திலான வெண்கல சிலை வந்து இதில் வழங்குறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் பாராட்டு சான்றிதழ் வழங்குவாங்க. அடுத்தது இந்தியாவின் முதல் விஞ்ஞான் ரத்னா விருது வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் கோவிந்தராஜன் பத்மநாபன். இப்போ வந்து பாரத ரத்னா மாதிரி விஞ்ஞானிகளுக்காக வழங்கப்படுற மிக உயர் விருதாக இந்தியாவில் ஒன்று அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அது முதல் முறையாக கோவிந்தராஜன் பத்மநாபன் அப்படிங்கிறவருக்கு வழங்குறாங்க. அடுத்தது நோபல் பரிசு. நோபல் பரிசு யாருக்கெல்லாம் வழங்கியிருந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். 2004ஆவது ஆண்டுடைய மருத்துவத்திற்கான நோபல் பரிசு, இது வந்து அமெரிக்காவை சேர்ந்த விக்டர் அம்ப்ரோஸ், அப்புறம் அமெரிக்காவை சேர்ந்த கேரி ருக்வென், அடுத்தது இவங்க 2 பேருக்கும் வழங்கியிருந்தாங்க. எதற்காக இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க ஓகேவா? இது இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. மைக்ரோ ஆர்என்ஏ கண்டுபிடிப்பு இதை பண்ணதுக்காக தான் வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி மரபணு ஒழுங்கு முறை சிகிச்சைக்கு பிறகு இந்த மைக்ரோ ஆர்என்ஏ எப்படி செயல்படுது அப்படிங்கிற குறித்து ஆய்வு பண்ணியிருக்காங்க, அதற்காகவும் வழங்கியிருக்காங்க. இதற்காக பரிசு தொகையாக 11 மில்லியன் ஸ்வீடிஷ் குரோன்ஸ் வந்து வழங்குறாங்க. இது டாலர் கணக்கில் பார்க்கும்போது 1.1 மில்லியன் டாலர் வந்து வழங்குறாங்க. அடுத்தது ஃபிசிக்ஸுக்கான நோபல் பரிசு, இயற்பியலுக்கான நோபல் பரிசு, இது வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஜான் ஹாஃபீல்டு அப்படிங்கிறவர், அதே மாதிரி கனடாவை சேர்ந்த ஜோஃப்ரி ஹிண்டன் அப்படிங்கிறவர், இந்த 2 பேருக்குமே வழங்கியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா சக்தி வாய்ந்த இயந்திர கற்றலுக்காடைய அடிப்படை நடைமுறைகளை வந்து இவங்க மேம்படுத்தியிருக்காங்க, அதற்காக இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது வேதியியலுக்கான நோபல் பரிசு, கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு வழங்கியிருக்காங்க. ஒருத்தர் டேவிட் பார்கர், இவர் டேவிட் பாகர், இவர் 2003ஆவது ஆண்டு புதிய புரதத்தை வந்து வடிவமைத்திருக்காரு.
அடுத்தது ஜான் ஜம்பர் மற்றும் டெமிஸ் ஹசாபிஸ் அப்படிங்கிற 2 பேர். இவங்க பார்த்தீங்கன்னா 20 கோடி புரதங்களுடைய கட்டமைப்பை கணிக்கிற வகையில் செயற்கை நுண்ணறிவு மாதிரி உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. இது பார்த்திங்கன்னா தென்கொரியாவை சேர்ந்த பெண் எழுத்தாளரான ஹாங்காங் அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வரலாற்று அதிர்ச்சிகள், வன்முறை, மனித வாழ்வுடைய துன்பம், பலவீனம் இதெல்லாம் வெளிப்படுத்துகிற கவிதை மற்றும் உரைநடை எழுதியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரியெல்லாம் அவங்களுடைய படைப்புகள் இருக்குது. இந்த ஹாங்காங் இருக்காங்கள, ஹாங்காங் இவங்க எழுதின த வெஜிடேரியன் அப்படிங்கிற நூல் சர்வதேச புக்கர் விருது 2016 ஆண்டு பெற்றிருந்தது. அடுத்தது அமைதிக்கான நோபல் பரிசு. இது பார்த்திங்கன்னா ஜப்பானை சேர்ந்த நிஹான் ஹிடன்கியோ அப்படிங்கிற அமைப்பு பெற்றிருக்கு. அதாவது அந்த அமைப்பிற்கு அறிவித்திருக்காங்க. 1956 ஆண்டு இந்த அமைப்பு உருவாக்கியிருந்தாங்க. இது ஜப்பானுடைய அணுகுண்டு தாக்குதலிருந்து உயிர் பிழைத்தவங்க இருக்காங்கல்ல, ஜப்பானில் ஹிரோஷிமா, நாகசாகி இந்த மாதிரி அணுகுண்டு தாக்குதல் நடைபெற்றதில்ல, அதிலிருந்து உயிர் பிழைத்தவங்க தொடங்கின ஒரு அமைப்பு தான் இது. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா அணுகுண்டுனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி வழங்கணும், அதே மாதிரி விழிப்புணர்வு வழங்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு. இது 3 பேருக்கு வழங்கியிருக்காங்க. டேரன் அசக் மோக்லு அப்படிங்கிறவர், அப்புறம் சைமன் ஜான்சன், அப்புறம் ஜேம்ஸ் ராபின்சன், இந்த மாதிரி 3 பேர். ஃப்ரெண்ட்ஸ், இது ஏதாவது ஷார்ட்கட் வச்சு படிங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகேவா? இதற்காக இவங்களுக்கு இதை வழங்கியிருக்காங்க அப்படின்னா நிறுவனங்கள் எல்லாம் எவ்வாறு உருவாகுது, அதே மாதிரி அது எப்படி செழிப்பை பாதிக்குது, இந்த மாதிரி பற்றி ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதற்காக இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இப்போ இந்த நோபல் பரிசு எல்லாமே டிசம்பர் 10 ஆல்ஃப்ரெட் நோபல் அவருடைய நினைவு நாளில் தான் வழங்குறாங்க. அடுத்தது 2024 ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசு எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆர்பிட்டல் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக தான் இதை வழங்கியிருக்காங்க. இது விண்வெளி செல்லும் வீரர்கள் குறித்த கதை இந்த நூலில் இருக்குது. இது எழுதினவங்க சமந்தா ஹார்வே அப்படிங்கிற எழுத்தாளர். அடுத்தது 73வது பிரபஞ்ச அழகி பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் விக்டோரியா கியார் தெல்விக் அப்படிங்கிறவங்க. இந்த போட்டி பார்த்திங்கன்னா மெக்சிகோ நாட்டில் தான் நடைபெற்றது. அப்போது பிரபஞ்ச அழகி அப்படின்னா மிஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது தான். விக்டோரியா கியார் தெல்விக் அப்படிங்கிறவங்க ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது 2022 ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மிதுன் சக்கரவர்த்தி. இப்போ பார்த்திங்கன்னா மிதுன் சக்கரவர்த்தி இந்தி மற்றும் வங்காள மொழியுடைய மூத்த நடிகர். நம்ம இந்தியாவில் சினிமாவில் வழங்கப்படுற மிக உயரிய விருது தாதா சாஹேப் பால்கே விருது அப்படிங்கிறது தான். இப்போ தான் 2022 ஆண்டிற்கானதே வழங்கியிருக்காங்க. இனிமேல் தான் 2023, 24, 25 வழங்குவாங்க. அடுத்தது இந்திரா காந்தி அமைதி பரிசு 2023 பெற்றவர்கள் யார்? இதற்கான ஆன்சர் சி மற்றும் டி. அதாவது டேனியல் பேரன் போயிம் அப்படிங்கிறவரும் அலி அபு அவாத் அப்படிங்கிற 2 பேரும். இதில் பாருங்கள், அடிக்கடி எக்ஸாமில் இந்த இந்திரா காந்தி அமைதி பரிசு பெற்றவங்க யார் அப்படிங்கிறத கேட்குறாங்க. மெயினாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் எல்லாம் கேட்குறாங்க. அடுத்தது 2024 ஆண்டிற்கான இந்திரா காந்தி அமைதி பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மிச்சல் பச்லெட். அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தொடர்பான விருதுகள் பார்க்கலாம். தற்போது தமிழ்நாட்டில் உள்ள எந்த கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆபட் சகாயேஸ்வரர் கோயில். இது பார்த்திங்கன்னா விக்ரம சோழா மற்றும் குலோத்துங்க சோழா இந்த 2 அரசர்களால் கட்டப்பட்டது. இது ரொம்ப பாழடைந்து இருந்தது. ஒரு 1300 ஆண்டுகளாக இது அதாவது அப்போ கட்டினது. இது ரொம்ப வருஷமாக பாழடைந்தது. இப்போ அதை புதுப்பித்து அங்கே குடமுழுக்கு நடத்தியிருக்காங்க. அதற்காக தான் இந்த விருது அவங்களுக்கு வழங்குறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூரில் துக்கச்சி அப்படிங்கிற பகுதியில் தான் இருக்குது. அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. 2024 சிறந்த மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாடமி விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட தமிழ் எழுத்தாளர் யார்? இதற்கான ஆன்சர் விமலா. இப்போ பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமியில் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. மலையாள எழுத்தாளரான நளினி ஜெமிலா எண்ட ஆண்கள் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காங்க. அதை இவங்க தமிழில் எனது ஆண்கள் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. இப்போ சாகித்ய அகாடமி விருது இது ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சிக்கு பிடிச்ச கொஸ்டின் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். ஏன்னா சாகித்ய அகாடமி விருதுகள் தொடர்பாக நிறைய கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ சாகித்ய அகாடமி விருது 2024 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது தமிழில் யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு வெறுமனே கேட்டாங்க அப்படின்னா அது இரா வெங்கடாச்சலபதி அப்படிங்கிறவர். அடுத்தது எதற்காக, எந்த நூலுக்காக இவருக்கு இதை வழங்கியிருக்காங்க அப்படின்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற ஆய்வு நூலுக்காக வழங்கியிருக்காங்க. அடுத்தது சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருது
இது பார்த்திங்கன்னா 2024 ஆண்டு லோகேஷ் ரகுராமன் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. இவருடைய விஷ்ணு வந்தார் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக தான் வழங்கியிருக்காங்க. அடுத்தது பால புரஸ்கார் விருது, இது 2024 ஆண்டிற்கான விருது. இது வந்து யூமா வாசுகி அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. இவருடைய இயற்பெயர் வந்து மாரிமுத்து. இவருடைய தன்வியின் பிறந்தநாள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக தான் வழங்கியிருக்காங்க. இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சாகித்ய அகாடமியுடைய யுவ புரஸ்கார் யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா சிறந்த இளைஞர் எழுத்தாளருக்கு வழங்குவாங்க. அதுவே பால புரஸ்கார் அப்படின்னா குழந்தைகளுக்கு பிடித்தமான புத்தகங்கள் எழுதுவாங்கள்ல அவங்களுக்கு வழங்குறது. ஓகே, இதெல்லாம் சாகித்ய அகாடமி விருதுகள். இதை தவிர இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த 2025 ஆண்டிற்கான பாரதிய பாஷா விருது, இது வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற தமிழ் எழுத்தாளருக்கு வழங்கியிருக்காங்க. இது சாகித்ய அகாடமிக்கில் வராது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் தான் சாகித்ய அகாடமிக்கில் வரும். அடுத்தது தமிழக அரசு சார்பில் ஔவையார் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் யசோதா சண்முக சுந்தரம். இப்போது யாரெல்லாம் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பணிபுரிகிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஔவையார் விருது வழங்குவாங்க. அந்த மாதிரி 2025 ஆண்டுக்கு இந்த விருது வந்து இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி பெண் குழந்தை முன்னேற்றத்திற்கான மாநில விருது இந்த ஆண்டு சௌமியா அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இதே மாதிரி தமிழக அரசுடைய இன்னும் சில விருதுகள் பார்க்கலாம். சிறந்த காவல் நிலைய விருது 2025, இது பார்த்திங்கன்னா முதலிடம் பிடித்தது மதுரை மாநகர காவல் நிலையம். அப்புறம் 2024 தந்தை பெரியார் விருது, இது பார்த்திங்கன்னா விடுதலை ராஜேந்திரன் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விருது. அடுத்தது அண்ணல் அம்பேத்கர் விருது 2024, இது ரவிக்குமார் எம்பி அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. இந்த இரண்டுமே ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இந்த ரவிக்குமார் எம்பி இருக்கார்ல, இவர் வந்து விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர். அடுத்தது 2024 ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது, இது வந்து எல் கணேசன் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது தமிழக அரசுடைய கல்பனா சாவ்லா விருது, இது வந்து சபீனா அப்படிங்கிறவங்களுக்கு 2024 ஆண்டிற்கானது வழங்கியிருக்காங்க. இந்த கல்பனா சாவ்லா விருது வீர தீர செயல்களில் ஈடுபடுற பெண்களுக்கு வழங்கப்படுற விருது. இந்த சபீனா அப்படிங்கிறவங்க நீலகிரியை சேர்ந்த ஒரு செவிலியர், ஒரு நர்ஸ். இவங்க வயநாடில் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுல, அந்த டைமில் வந்து இவங்க ரொம்ப தைரியமாக போய் காப்பாற்றியிருந்தாங்க. அங்கே இருக்க மக்களுக்கு வந்து சிகிச்சை வழங்கியிருந்தாங்க. அடுத்தது தமிழக அரசுடைய ஆபாஜே அப்துல் கலாம் விருது, நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சொல்கிறோம்ல, அதான் தமிழில் ஆபாஜே அப்துல் கலாம் விருது. இதை வந்து வீரமுத்துவேல் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது சிறந்த மாநகராட்சிக்கான தமிழக அரசின் விருது 2024 ஆண்டு. ஓகேவா, இது என்ன அப்படின்னா கோவை மாநகராட்சி தான் சிறந்த மாநகராட்சிக்கான விருது வந்து பெற்றிருக்கு. அடுத்தது தமிழக அரசுடைய தகைசால் தமிழர் விருது, இது பார்த்திங்கன்னா குமரி ஆனந்தன் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருந்தாங்க. இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், இப்போ ரீசெண்டாக மரணம் அடைந்துட்டார் குமரி ஆனந்தன். அடுத்தது குடியரசு தின விழா அன்னைக்கு வந்து தமிழக அரசு சில விருதுகள் வழங்கியிருந்தாங்க, அதை பற்றி பார்க்கலாம். வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம், இது வெற்றிவேல் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருந்தாங்க. இவர் வந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில் பணியாற்றுறாரு. இவர் வந்து சென்னை அடையாறு ஆற்றில் சிக்கி தவித்த 3 பேரை மீட்டிருக்காரு. அதனால் இவருக்கு வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் வந்து வழங்கியிருக்காங்க. அப்புறம் கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம், இது எஸ்ஏ அமீர் அம்சா அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. அப்பாஸ் அலி ட்ரஸ்ட் அப்படிங்கிற பேரில் அவசர ஊர்தி மூலமாக விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து மீட்பு வழங்குறாங்க. இப்போ இந்த கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா, யார் வந்து மதம், அதாவது எல்லா மதமும் ஒன்று தான் அப்படிங்கிற மத நல்லிணக்கத்தை பேரினருக்காக உதவி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து வழங்குறாங்க. இதில் வந்து இந்த அமீர் அம்சா இருக்கார்ல, இவர் வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். அதே நேரம் வந்து இவருடைய ஆம்புலன்ஸில் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு அவசரம் அப்படின்னா ஈஸியாகவே போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரிப்பட்ட ஒரு சேவையை அவர் வந்து தொடங்கியிருக்காரு. அடுத்தது சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறன் விருது, இது ரா முருகவேல் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. அப்புறம் நெற்பயிர் பூச்சி நோய்களை கட்டுப்படுத்த திருத்திய நெல் சாகுபடி வந்து இவர் பண்ணியிருக்காரு, அதனால தான் இவருக்கு இதை வழங்கியிருக்காங்க. அடுத்தது காந்தியடிகள் காவலர் பதக்கம், இது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா கள்ளச்சாரத்தை கட்டுப்படுத்துறதுல சிறப்பாக பணியாற்றியிருப்பாங்கள்ல அவங்களுக்கு வழங்குவாங்க, அதாவது போலீஸுக்கு வழங்குவாங்க. அடுத்தது மகாகவி பாரதியார் விருது, இது கவிஞர் கபிலன் அவருக்கு வழங்கியிருக்காங்க. அப்புறம் பாரதிதாசன் விருது செல்வ கணபதி அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. திருவிக்கா விருது ரவீந்திரநாத் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள், நம்ம வந்து பேரை வந்து கொஞ்சம் நீளமாக படிக்கிறத விட சுருக்கமாக படிக்கலாம். இப்போ மகாகவி பாரதியார் விருது அப்படின்னு படிக்கிறத விட பாரதியார் விருது கபிலன், அவ்வளோதான். இங்கே கூட கவிஞர் அப்படின்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டுருங்க. பாரதியார் விருது கபிலன், அந்த மாதிரி ஈஸியாக ஷார்ட்கட் வச்சுங்க. பாரதிதாசன் விருது செல்வ கணபதி,
அப்புறம் திருவிக்கா விருது ரவீந்திரநாத், அந்த மாதிரி. இந்த இனிஷியல் எல்லாம் குழப்ப மாட்டாங்க. நீங்கள் இந்த ரவீந்திரநாத் மட்டும் படித்து வச்சிங்க, அந்த மாதிரி படித்தா போதும், ஓகேவா. அப்புறம் விஸ்வநாதம் விருது புதியவர்பன். அடுத்தது கலைஞர் விருது முத்து வாவாசி அப்படிங்கிறவர். திருவள்ளுவர் விருது படிக்காராமு. இந்த மாதிரி படிங்க, சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா காமராஜர் விருது, இது பார்த்தீங்கன்னா கேவி தங்கபாலு அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் இவர் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர். 2006 ஆண்டிலிருந்து இந்த விருதை வழங்கிட்டு இருக்காங்க. இதில் பரிசு தொகையாக ரூபாய் 2 லட்சம் வழங்குறாங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே விருதுகள். இனிமேல் நம்ம வந்து கொஞ்சம் கமிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். தமிழக அரசு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க யாருடைய தலைமையில் குழு அமைத்தது? இதற்கான ஆன்சர் முருகேசன். இப்போ பார்த்தீங்கன்னா 2022 ஆண்டே இந்த குழுவை அமைத்துட்டாங்க. இப்போ நமக்கு தேசிய கல்விக் கொள்கை 2020 அப்படிங்கிறத அறிமுகம் பண்ணாங்கல்ல, அதற்கு பதிலாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு நீதிபதி முருகேசன் தலைமையில் ஒரு குழு வந்து அமைத்திருந்தாங்க. அடுத்தது தமிழக அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ககன்தீப் சிங் பேடி அப்படிங்கிறவர். 2003 ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பணியில் தமிழக அரசு பணியில் இணைந்திருப்பாங்கள்ல, அவங்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுது. இது எப்படின்னா, முன்னாடியெல்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு நீங்கள் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரியிலேருந்து எதுவுமே காசு பிடிக்காமல் உங்களுக்கு வந்து பென்ஷன் தந்துட்டுருப்பாங்க. அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படின்னா, சேலரியிலேருந்து காசு பிடிச்சிட்டு கவர்மெண்ட்டும் கொஞ்சம் கண்ட்ரிபியூஷன் வந்து போட்டுட்டு ரெண்டையுமே சேர்த்து உங்களுக்கு வந்து பென்ஷனாக தந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் இப்போ இருக்கிறது. அப்போது இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு வந்து பழைய ஓய்வூதிய திட்டமே வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து ஆனால் மத்திய அரசும் இதை பற்றி கேட்கல, மாநில அரசும் அதை வந்து கண்டுக்கலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழக அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் குறித்து ஆய்வு செய்கிறதுக்காக ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது புதிய குற்றவியல் சட்டங்கள் இருக்குல்ல, இது வந்து மத்திய அரசு அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. இதில் தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி பரிந்துரை பண்ணுறாங்க. அதற்காக இந்த திருத்தங்களை மேற்கொள்கிறதுக்காக சத்யநாராயணன் தலைமையில் குழு அமைத்திருக்காங்க. அடுத்தது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அறிந்து சில பேர் வந்து இறந்துட்டாங்க. அது குறித்து ஆராயறதுக்காக ஒரு நபர் ஆணையம் வந்து தமிழக அரசு அமைத்திருந்தாங்க, கோகுல்தாஸ் அப்படிங்களுடைய தலைமையில். அடுத்தது மத்திய அரசு பார்த்திங்க அப்படின்னா மதம் மாறினவங்களுக்கும் பட்டியல் இனத்தவர் அங்கீகாரம் வழங்குறது குறித்து ஆய்வு செய்கிறதுக்காக கேஜி பாலகிருஷ்ணன் தலைமையில் வந்து ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அடுத்தது போட்டித் தேர்வுகள், அதாவது என்டிஏ அமைப்பு, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற அமைப்பு, அவங்க வந்து நீட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம், இந்த மாதிரிப்பட்ட எக்ஸாம்லாம் நடத்துகிறாங்க. அப்போது அதில் சில முறைகேடுகள் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது குறித்து ஆய்வு பண்ணுறதுக்காக மத்திய அரசு ஒரு குழு உருவாக்கியிருந்தாங்க, அது கே ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழு. அடுத்தது மருத்துவர்கள் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்கிறதுக்காக ஆர்த்தி ஜரீன் தலைமையிலான ஒரு குழுவை உச்சநீதிமன்றம் வந்து அமைத்திருந்தாங்க. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இது வரைக்கும் மாநில அரசு மத்திய அரசுன்னு பார்த்துருப்போம், இப்போ உச்சநீதிமன்றமே ஒரு குழு அமைத்திருக்காங்க. அடுத்தது கேரள திரையுலகில் பாலியல் துன்புறுத்தல் குறித்து ஆய்வு செய்கிறதுக்காக ஹேமா குழு அப்படிங்கிற ஒன்று வந்து உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது கேரள திரைத்துறையில் பாலியல் புகார்கள் குறித்து விசாரணை செய்கிறதுக்காக ஸ்பர்ஜன் குமார் அப்படிங்கிறவுடைய தலைமையில் ஒரு குழு உருவாக்கியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா கேரள திரைத்துறையில் பாலியல் துன்புறுத்தல் குறித்து ஆய்வு பண்ணுறது. இது வந்து புகாரே அறிவித்துட்டாங்க, ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி புகாரே தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த புகாரை விசாரணை செய்கிறது, இது ஆய்வு பண்ணுறதுக்கு இது வந்து விசாரணை பண்ணுறது, ஓகேவா. அடுத்தது தமிழக அரசு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழு உருவாக்கியிருந்தாங்க. இது எதற்காக அப்படின்னா, கிருஷ்ணகிரியில் மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க, அதை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக பவானீஸ்வரி தலைமையில் ஒரு குழு வந்து அமைத்திருந்தாங்க. அடுத்தது பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அவங்களுக்குள்ளாடி துணை வகைப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிசி, எம்பிசி, அதுக்கப்புறம் பிசிஎம், இந்த மாதிரி நிறைய பிரிவு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ரிசர்வேஷனும் இருக்குது. ஆனால் நீங்கள் பிசிஎம், அதாவது பிசி முஸ்லீமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிசியாக இருந்தாலும் சரி, எம்பிசியாக இருந்தாலும் சரி, எல்லாமே பொதுவாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசி அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க. அப்போது இந்த ஓபிசிக்குள்ளாடியே இன்னும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, இன்னும் பிற்படுத்தப்பட்டவங்க இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அதுக்குள்ளாடி இந்த மாதிரி நம்ம வந்து அந்த இடஒதுக்கீடு கொடுக்கலாமா, அதை பற்றி வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக ரோஹிணி தலைமையில் ஒரு ஆணையம் வந்து அமைத்திருந்தாங்க. அடுத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை தொடர்பான மசோதாக்களை ஆய்வு பண்ணுறதுக்காக பிபி சௌத்ரி தலைமையில் ஒரு குழு வந்து அமைத்திருந்தாங்க.
இதில் பாருங்கள், முதல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் இது நடத்துறது பாசிபிளா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்காக நம்முடைய இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவரான பிரணாப் முகர்ஜி தலைமையில் ஒரு குழு வந்து உருவாக்கியிருந்தாங்க. சாரி, பிரணாப் முகர்ஜி கிடையாது, ராம்நாத் கோவிந்த். ஓகேவா, நம்ம இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அந்த குழுவை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆமாம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் மசோதா வந்து அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. அந்த மசோதாவுக்கே நிறைய எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க. அதை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கு, அந்த மசோதாவை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக தான் பிபி சௌத்ரி தலைமையிலான ஒரு குழுவை அமைத்திருந்தாங்க. அடுத்தது, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடெல்லாம் நம்மளில் நிறைய பேர் வந்து செலுத்திட்டுருக்கோம். மாதம் மாதம் ஒரு 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி செலுத்துகிறோம். இந்த 1000 ரூபாயில் பார்த்திங்கன்னா 800 ரூபாய் தான் போகும். ஒரு 200 ரூபாய் கிட்ட பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வரி அப்படின்ற மாதிரி அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடும். அப்போது என்ன ஆகுதுன்னா, இதனால் நமக்கு வந்து கம்மியான காசு வந்து பே பண்ணுறோம். ஆனால் இது ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதிலையே ஜிஎஸ்டி போடலாமா அப்படிங்கிற மாதிரி ஆய்வு பண்ணுறதுக்காக சாம்ராஜ் சௌத்ரி தலைமையில் ஒரு குழு வந்து அமைத்திருந்தாங்க. அடுத்தது, இதற்கு முன்னாடி உள்ள ஆட்சி காலத்தில், அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் வந்து நடைபெற்றது. அதை ஆய்வு பண்ணுறதுக்காக அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைத்திருந்தாங்க. அவங்க தலைமையில் ஒரு ஆணையம் அமைத்திருந்தாங்க. அடுத்தது, தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்கல்ல, அது வழங்கலாமா, அது வந்து நியாயப்படி வழங்கலாமா, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் ஆய்வு பண்ணுறதுக்காக கலையரசன் தலைமையில் ஒரு ஆணையம் வந்து அமைத்திருந்தாங்க. அடுத்தது, நீலகிரி மாவட்டத்தில் கூடலூரில் மனிதர்கள் மற்றும் யானை இந்த இரண்டுக்கு இடையில் வந்து மோதல் நடந்ததுன்னு, அதாவது அடிக்கடி இந்த மோதல் மனித யானை மோதல் வந்து நடைபெறும். அது பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக வெங்கடேசன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைத்திருந்தாங்க. அடுத்தது, தமிழ்நாட்டில் மாணவர்கள் மீது நீட் எக்ஸாமுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக ஏகே ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அடுத்தது, ஆன்லைன் ரம்மி இதோடைய பிரச்சனைகள் இதை பற்றியெல்லாம் ஆய்வு பண்ணுறதுக்காக நீதிபதி சந்திர தலைமையில் குழு அமைத்திருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், நிறைய குழு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எக்ஸாமில் அடிக்கடி இதை பற்றிலாம் கேட்குறாங்க. சரியா? அடுத்தது, இதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த சைல்டு கேர் சென்டர்லாம் இருக்குல்ல, கூர்நோக்கு இல்லங்கள் குழந்தைகளுக்கான, அதெல்லாம் மேம்படுத்துறதுக்காக நீதிபதி சந்திர தலைமையில் இன்னொரு குழு உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதே மாதிரி இன்னொரு குழு இவருடைய தலைமையில் தான் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் ஜாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் வன்முறை இதெல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்காக நீதிபதி சந்திர தலைமையில் இன்னொரு குழு உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது, விஸ்வகர்மா திட்டம், இது மத்திய அரசு செயல்படுத்துகிற திட்டம். இது சம்பந்தமாக ஆய்வு பண்ணுறதுக்காக ஜெயரஞ்சன் தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா, இவர் ஜெயரஞ்சன் நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில திட்டக்குழு இருக்குல்ல, அதுடைய செயல் துணைத் தலைவராக இருக்கிறார். ஓகேவா? பேரளவு துணைத் தலைவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஆனால் செயல் துணைத் தலைவர் வந்து ஜெயரஞ்சன் அப்படிங்கிறவர். இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி மத்திய அரசுடைய திட்டம், அதே மாதிரி மாநில அரசுடைய திட்டம்லாம் இருக்குல்ல, இது பற்றி நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே. அடுத்தது, ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசுக்கிட்ட இருந்து மாநில உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காக குரியன் ஜோசப் அப்படிங்கிறடைய தலைமையில் ஒரு குழு உருவாக்கியிருந்தாங்க. அதே மாதிரி மத்திய மாநில உறவு இதையுமே மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு குழு உருவாக்கியிருந்தாங்க. ஓகே, இது எல்லாமே கமிஷன்ஸ். இனி அப்பாயின்மெண்ட் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இஸ்ரோ அமைப்பின் 11வது தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் வி நாராயணன். இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அடுத்தது, இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஞானேஷ்குமார். இப்போ நம்ம இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ஞானேஷ்குமார். அதே தேர்தல் ஆணையர்கள் யாரெல்லாம் அப்படின்னா சுக்பீர் சிங் சந்து மற்றும் விவேக் ஜோஷி. அடுத்தது, உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பிஆர் கவாய். பிஆர் கவாய் அப்படின்னா பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அப்படிங்கிறது தான். இவர் வந்து இந்த ஆண்டு மே 14ஆம் தேதியிலிருந்து இந்த ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் பதவியில் இருப்பார். அடுத்தது, இந்தியாவின் 23வது சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் தினேஷ் மகேஸ்வரி. நம்ம இந்தியாவுடைய 23வது சட்ட ஆணையத்தை வந்து உருவாக்கிட்டாங்க. இதனுடைய காலம் வந்து 3 ஆண்டுகள். அதாவது 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் இது இருக்கும். அடுத்தது, அமலாக்கத்துறையின் புதிய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ராகுல் நவீன். அதாவது இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குல்ல, அதோடைய புதிய டைரக்டராக இவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க.
அடுத்தது தமிழகத்தின் முதல் பெண் தலைமை தேர்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் அர்ச்சனா பட்நாயக். அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சஞ்சய் மல்ஹோத்ரா. அடுத்தது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 9வது தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ராம சுப்பிரமணியன். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதோடைய சேர்பர்சனாக இவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் தலைவர் இவர் தான். அடுத்தது தேசிய பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஸ்ரீனிவாசன். என்எஸ்டி நேஷனல் செக்யூரிட்டி கார்டு இதோடைய தலைமை இயக்குநராக இவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக பதவி உயர்வு பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் அமர்நாத் ராமகிருஷ்ணா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளராக சஞ்சய் மூர்த்தி அப்படிங்கிறவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவரை நியமனம் பண்ணுறதும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறோம் நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். நம்ம இந்தியாவில் கான்ஸ்டியூஷனில் 148வது ஆர்டிக்கலில் தலைமை கணக்கு தணிக்கையாளர் பற்றி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இங்கிலீஷில் காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய பதவி காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது ஆகிறது வரைக்கும். இவருடைய பணி என்ன அப்படின்னா, இவருக்கு கீழே ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத்திய அரசு, மாநில அரசு, அதே மாதிரி அரசு நிறுவனங்கள், அப்புறம் அரசு உதவி பெற தனியார் அமைப்புகள் இங்கெல்லாம் ஆடிட்டிங் பண்ணலாம், தணிக்கை பண்ணலாம். ஓகே. அடுத்தது இப்போது சிபிஐ அமைப்புடைய தலைமை இயக்குநராக இருக்கிறவர் பிரவீன் சூட் அப்படிங்கிறவர். ஐபி அமைப்புடைய தலைமை இயக்குநராக இருக்கிறவர் தபன்குமார் தேகா அப்படிங்கிறவர். அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதோடைய இயக்குநராக இருக்கிறவர் ராகுல் நவீன், இப்போ பார்த்துருப்போம். அப்புறம் வந்து மத்திய நேரடி வரிகள் வாரியத்துடைய தலைவராக இருக்கிறவர் ரவி அகர்வால் அப்படிங்கிறவர். அடுத்தது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கிறவர் அஜித் தோவல் அப்படிங்கிறவர். அடுத்தது சில மாநிலங்களில் கவர்னர் ஆளுநரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே ஒரு ஆளுநரை அப்பாயின்ட் பண்ணுறது நம்ம இந்தியாவுடைய பிரசிடென்ட் தான். மணிப்பூருடைய ஆளுநராக அஜய்குமார் பல்லா அப்படிங்கிறவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. பீகாருடைய ஆளுநராக ஆரிஃப் முகமது கான் அப்படிங்கிறவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. கேரளாவுடைய ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அப்படிங்கிறவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஒடிசாவுடைய ஆளுநராக ஹரிபாபு கம்பம்பட்டி அப்படிங்கிறவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. மிசோரமுடைய ஆளுநராக விகே சிங் அப்படிங்கிறவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய இராணுவ தளபதி யார், விமானப்படை தளபதி யார், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியாவுடைய இராணுவ தளபதி யார் அப்படின்னா உபேந்திர சுவேதி அப்படிங்கிறவர். இந்தியாவுடைய கடற்படை தளபதி தினேஷ் திரிபதி அப்படிங்கிறவர். இந்தியாவுடைய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் அப்படிங்கிறவர். இந்தியாவுடைய முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான் அப்படிங்கிறவர். நம்ம இந்தியாவுடைய கடலோர காவல்படை தளபதி யார் அப்படின்னா பரமேஷ் யோமனி அப்படிங்கிறவர். ஓகே. இவ்வளோ நேரம் நம்ம அப்பாயின்மெண்ட் பற்றி பார்த்துருப்போம். இனிமேல் நம்ம வந்து கான்ஃபரன்ஸ் சம்மந்தமாக பார்க்கலாம். முதல் செயற்கை நுண்ணறிவு செயல்முறை உச்சி மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஃப்ரான்ஸில் தான் இது நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து தலைமை தாங்கியிருந்தாங்க. குளோபல் சமிட் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா, முதல் முறையாக இந்த மாதிரி ஒன்று நடக்குது உலக அளவில். அடுத்தது இந்தியாவின் முதல் வேவ்ஸ் மாநாடு தற்போது எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் மும்பை. வேவ்ஸுடைய விரிவாக்கம் பாருங்கள், வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சமிட் அப்படிங்கிறது. தமிழில் உலக ஒலி மற்றும் பொழுதுபோக்கு மாநாடு. இது மே 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. அடுத்தது தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 3.0 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. இந்தியாவிலேயே கிளைமேட் சமிட் அதாவது காலநிலை மாநாடு நடத்தின முதல் மாநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். அடுத்தது 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பேங்காக். பேங்காக் அப்படிங்கிறது தாய்லாந்துடைய தலைநகர், அங்கே தான் இது வந்து நடைபெற்றது. இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா இந்த ஆண்டு இதோடைய கருப்பொருள் இந்த ஒரு அமைப்புடைய இந்த உச்சி மாநாடுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா பிம்ஸ்டெக் வளம், நெகிழ்வு மற்றும் வெளிப்படை அப்படிங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள், இப்போது இந்த மாதிரி உலக அமைப்புகளில் நிறைய அமைப்புகள் இருக்குது. இதை வந்து நிறைய மீட்டிங் நடத்துவாங்க. இப்போ பிம்ஸ்டெக் அப்படிங்கிற அமைப்பே நிறைய மீட்டிங் நடத்துவாங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாடு நடத்துவாங்க, நிதித்துறை அமைச்சர்கள் மாநாடு நடத்துவாங்க. ஆனால் இதில் எல்லாத்த விடையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா உச்சி மாநாடு, இங்கிலீஷில் சமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறது தான் எக்ஸாமில் மெயினாக கேட்குறாங்க. சரியா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு இந்த பேங்காக்கில் தான் இந்த ஆண்டு நடைபெற்றது. அடுத்தது 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு தற்போது எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. இந்த ரஷ்யாவில் இது கசான் அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்றது. அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டுடைய முடிவில் கசான் பிரகடனம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ எக்ஸாமில் கேட்கலாம்,
காசான் பிரகடனம் அப்படிங்கிறது எந்த மாநாட்டுடைய முடிவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். அது பிரிக்ஸ் மாநாடு. அடுத்தது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்த 10வது நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தோனேஷியா. முதல்ல பிரிக்ஸ் அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த 5 நாடுகள் மட்டும்தான். அப்புறம் 2024 ஆண்டு எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், யுஏஇ இந்த 4 நாடுகளும் இணைந்திருந்தாங்க. அப்போ 2024 ஆண்டில் பார்க்கும்போது மொத்தமாக இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 9 நாடுகள் இருந்தாங்க. அப்புறம் 2025 ஆண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா 10வது நாடாக இந்தோனேஷியாவை சேர்த்துருக்காங்க. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த மாதிரி பிரிக்ஸில் 9வது பிரிக்ஸில் கேட்கல, பட் பொதுவாக என்னென்னா இந்த ஒரு அமைப்பில் இப்போ கடைசியாக சேர்ந்த நாடு எது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய 10வது நாடாக இணைந்த நாடு இப்போ வந்து இந்தோனேஷியா. அது கூட எக்ஸாமில் கேட்கலாம். அடுத்தது எஸ்சிஓ அமைப்பின் 24வது உச்சி மாநாடு 2024 எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கஜகஸ்தான். கஜகஸ்தானுடைய தலைநகரான அஸ்தானாவில் தான் நடைபெற்றது. இதில் 10வது நாடாக பெலாரஸ் நாடு வந்து இணைந்திருந்தாங்க. இது வந்து ரீசெண்டாக எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அடுத்தது குவாட் உச்சி மாநாடு 2024 எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் வில்மிங்டன். இதில் பாருங்கள், ஆப்ஷன் ஏல வந்து விம்பிள்டன் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நமக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டியில் இருக்கிற வில்மிங்டன் அப்படிங்கிறது தான். இப்போது ரெண்டுமே வேறு வேறு இடம். வில்மிங்டன் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்குது, விம்பிள்டன் அப்படிங்கிறது லண்டனில் இருக்குது. குவாட் உச்சி மாநாடு இது அமெரிக்காவில் டெலாவர் அப்படிங்கிற மாகாணத்தில் வில்மிங்டன் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. போன ஆண்டு குவாட் அமைப்பிற்கு தலைமை தாங்கினது அமெரிக்கா. இந்த மாநாட்டுடைய முடிவில் வில்மிங்டன் பிரகடனம் வந்து வெளியிடப்பட்டது. அதே மாதிரி குவாட் கேன்சர் முன்ஷூட் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு இயக்கத்தையும் தொடங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, கருப்பை வாய் புற்றுநோய் தடுக்கிறதுக்காக இந்த இயக்கத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. இந்தோ பசிபிக் பகுதிகளில் இதை வந்து செயல்படுத்துகிறாங்க. இதற்காக இந்தியா வந்து $75 லட்சம் மதிப்புள்ள பரிசோதனை கருவிகள் மற்றும் தடுப்பூசிகளை வழங்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இந்த ஆண்டு, அதாவது 2025 ஆண்டு குவாடுடைய உச்சி மாநாடு நம்ம புதுடெல்லியில் தான் நடைபெறுது. அடுத்தது G20 அமைப்பின் 19வது உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பிரேசில். இப்போது பிரேசிலில் ரியோ டி ஜெனீரோ அப்படிங்கிற நகரில் தான் இந்த 2024 ஆண்டு இந்த உச்சி மாநாடு நடைபெற்றது. இந்தியா சார்பில் பிரதமர் மோடி இதில் கலந்து கொண்டார். 2024 ஆண்டு G20 கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கினது பிரேசில். பிரேசிலுடைய அதிபர் லூலா டா சில்வா அப்படிங்கிறவர். அதுக்கு முன்னாடி 18வது G20 உச்சி மாநாடு 2003 ஆண்டு நடைபெற்றது. அது நம்ம டெல்லியில் நடைபெற்றது. அந்த நேரம் ஆப்பிரிக்க ஒன்றியம் வந்து G20 கூட்டமைப்பில் இணைத்திருந்தாங்க. அதனால் இந்த ஆண்டு 2025 ஆண்டு இந்த G20 கூட்டமைப்பிற்கு தலைமை தாங்கிறது இந்த ஆப்பிரிக்கா ஒன்றியத்தில் ஒரு உறுப்பு நாடாக இருக்கிற தென்னாப்பிரிக்கா. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். COP 29 மாநாடு தற்போது எங்கே தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பாகு. இது தொடங்கி முடிச்சுட்டாங்க. இது COP 29 இது பார்த்திங்கன்னா ஐநா சபையின் 29வது கால்நிலை மாநாடு அப்படிங்கிறது தான். UN 29th UN கிளைமேட் சமிட் அப்படிங்கிறது. இது சுருக்கமாக COP 29ன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், COP அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இணைந்து நம்ம இந்த பருவநிலை மாறுபாடை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆய்வு பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுக்கான முடிவுகளும் எடுப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு. எக்ஸாமில் நிறைய முறை இது கேட்டிருக்காங்க. இப்போ கடைசியாக 2024 ஆண்டு இந்த COP 29 வந்து அஜர்பைஜானுடைய பாகு அப்படிங்கிற நகரில் நடைபெற்றது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நவம்பர் 11 ஆரம்பித்து நவம்பர் 22 வரைக்கும் இந்த மாநாடு நடைபெற்றது. இந்த COPுடைய முதல் மாநாடு 1995 பெர்லினில் நடைபெற்றது. பெர்லின் அப்படிங்கிற ஜெர்மனியுடைய தலைநகர். அடுத்தது அதுக்கு முன்னாடி, அதாவது COP 28 அப்படிங்கிறது 2023 ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகத்துடைய நகரான துபாயில் வந்து நடத்தியிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 10வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா. இது வந்து 2024 ஆண்டு அசாமுடைய IIT கவுஹாத்தியில் வந்து நடத்தியிருந்தாங்க. ஒரு சில எக்ஸாம்பிள் இது கூட கேட்டிருக்காங்க. என்னென்னா, நவம்பர் 30 டிசம்பர் 3 வரைக்கும் நடைபெற்றது. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த இந்திய சர்வதேச அறிவியல் விழா அப்படிங்கிறது இந்த ஆண்டு எங்கே நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதுக்கு கருப்பொருளாக இந்தியாவை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றுதல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரேங்கிங் பார்க்க போகிறோம். அதாவது தரவரிசைகள் தான் பார்க்க போகிறோம். தேசிய உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசையில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் IIT மெட்ராஸ். இது ரொம்ப முக்கியமானது. NIRF அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற ஒரு தரவரிசை, அதாவது சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள்
சிறந்த காலேஜ் எது, சிறந்த யூனிவர்சிட்டி எது, இதை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம இந்தியாவிலேயே சிறந்த கல்வி நிறுவனம் எது அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் தான். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது மத்திய கல்வி அமைச்சகம். அதே மாதிரி சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசை இதில் முதலிடம் பிடித்தது எது அப்படின்னா ஐஐசி பெங்களூரு, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு. அடுத்தது சிறந்த மாநில அரசு பல்கலைக்கழகங்கள், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பிலேயே நிறைய பல்கலைக்கழகங்கள் நடத்துகிறாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் காமராஜ் யூனிவர்சிட்டி, அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி இதெல்லாம் நடத்துகிறாங்கல்ல. இதே மாதிரி ஒவ்வொரு மாநில அரசும் அவங்களுக்கு கீழே நிறைய பல்கலைக்கழகங்கள் நடத்துகிறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்தியாவிலேயே சிறந்த மாநில அரசு பல்கலைக்கழகம் எது அப்படின்னா முதலிடம் பிடித்தது அண்ணா பல்கலைக்கழகம் தான், அண்ணா யூனிவர்சிட்டி தான். ஓகேவா. அடுத்தது சிறந்த பொறியியல் கல்லூரி அப்படிங்கிற கேட்டகரியில் முதலிடம் பிடித்தது ஐஐடி மெட்ராஸ். ஓவராலாக பார்க்கும்போது ஐஐடி மெட்ராஸ் தான். அதுவே சிறந்த பொறியியல் கல்லூரி, சிறந்த இன்ஜினியரிங் காலேஜ் அந்த கேட்டகரியிலையும் முதலிடம் பிடித்தது ஐஐடி மெட்ராஸ் தான். அடுத்தது சிறந்த ஆராய்ச்சி நிறுவனம், இதில் முதலிடம் பிடித்தது அதே ஐஐசி பெங்களூரு தான். அடுத்தது சிறந்த மருத்துவக் கல்லூரி, இந்த கேட்டகரியில் முதலிடம் பிடித்தது எய்ம்ஸ் டெல்லி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உலக புத்தாக்க குறியீடு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுலேயும் நம்ம இந்தியா எந்த ரேங்கிங்கில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். உலக புத்தாக்க குறியீடு, அதாவது குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ், இதில் இந்தியா 39வது இடத்துல இருக்கிறோம். சில முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸை வெளியிடுற அமைப்பு எது அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன், WIPO, விப்போ அப்படிங்கிற அமைப்பு. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா 2023-24 ஆண்டில் நிதி ஆயோக் அமைப்புடைய நிலையான வளர்ச்சி இலக்கு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், இதில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது அப்படின்னா கேரளா மற்றும் உத்தரகண்ட் இரண்டுமே முதலிடம் பிடித்திருக்காங்க. 2ஆம் இடம் பிடித்தது நம்ம தமிழ்நாடு. 100க்கு நம்ம தமிழ்நாடு 78 புள்ளிகள் பெற்றிருக்கோம். கடைசி இடத்தம் பிடித்தது பீகார் தான். அதே நேரம் வறுமை ஒழிப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருக்கிறோம். அதே மாதிரி காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்கிற நடவடிக்கைகள், இதில் சிறந்த மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு 2ஆம் இடம் பிடித்திருக்கோம். அடுத்தது 6வது உணவு பாதுகாப்பு குறியீடு, இதில் முதலிடம் பிடித்தது கேரளா. 2004 ஆண்டுக்கான ரிப்போர்ட் தான் இது. 2ஆம் இடம் பிடித்த நம்ம தமிழ்நாடு. இது FSSAI அமைப்பு வெளியிட்ட ரிப்போர்ட். FSSAI அப்படின்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. அடுத்தது நெட்வொர்க் தயார் நிலை குறியீடு, இதில் பார்த்திங்கன்னா இந்தியா 49வது இடத்துல இருக்கிறோம். முதலிடம் பிடித்தது அமெரிக்கா. அடுத்தது 2024 ஆண்டிற்கான பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீடு, இதில் இந்தியா 39வது இடத்துல இருக்கிறோம். அடுத்தது 2005 ஆண்டிற்கான உலக ஆயுத ஆற்றல் தரவரிசை, இதில் இந்தியா இடம் பிடித்தது 4வது இடம் பிடித்திருக்கோம். இது என்ன அப்படின்னா நம்ம ஆயுதங்கள் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற வைத்து தான், எவ்வளோ பவர்ஃபுல்லானது இருக்குது அப்படிங்கிற வைத்து தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. நம்ம 4வது இடத்துல இருக்கிறோம். அடுத்தது 2005 ஆண்டில் உலகத்துடைய சக்தி வாய்ந்த நாடுகள் தரவரிசையில் இந்தியா 12வது இடத்துல இருக்கிறோம். அப்புறம் உலக ஊழல் குறியீடு 2024 இந்தியா 96வது இடத்துல இருக்கிறோம். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ எந்த நாடுகள்லாம் ஊழலை சிறப்பாக ஒழிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம 96வது இடத்துல நம்ம ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சிறப்பாக ஊழலை ஒழிக்கிறோம், நம்மக்கிட்ட ஊழலே இல்லை அப்படிங்கிறத அர்த்தம். நம்ம ரொம்ப பின்தங்கி தான் இருக்கிறோம், நம்ம 96வது இடத்துல தான் இருக்கிறோம். அடுத்தது ஹென்லி கடவுச்சீட்டுகள் தரவரிசை, ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இதில் இந்தியா 2025 ஆண்டில் 80வது இடத்துல இருக்கிறோம். இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா இப்போது இதில் முதலிடத்தில் இருக்கிற நாடுடைய பாஸ்போர்ட் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய நாடுகளுக்கு விசா இல்லாமலே பயணம் மேற்கொள்ள முடியும். ஓகே. அப்புறம் உலக மகிழ்ச்சி குறியீடு, இதில் நம்ம இந்தியா 118வது இடத்துல இருக்கிறோம். அப்புறம் உலக காற்று தரவரிசை, இந்த அறிக்கையில் இந்தியா 5வது இடத்துல இருக்கிறோம். அப்புறம் 2024 ஆண்டு இராணுவத்திற்கு அதிகம் செலவு செய்யும் நாடுகள் பட்டியலில் இந்தியா 5வது இடத்துல இருக்கிறோம். அடுத்தது உலக அளவில் மகப்பேறு இறப்பில் 2வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கிறோம். அப்புறம் 2025 ஆண்டு பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியா 151வது இடத்துல இருக்கிறோம். அடுத்தது இந்தியா கூட 2024-25 நிதியாண்டில் அதிகமாக வர்த்தகம் செய்த நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. அப்புறம் இந்தியாவில் காற்றின் தரத்தில் முதலிடம் பிடித்த இடம் எது அப்படின்னா திருநெல்வேலி. அதுவே மிகவும் மோசமான இடம் எது அப்படின்னா டெல்லி. அப்புறம் HDI ரொம்ப முக்கியமானது, 2023 மனிதவள மேம்பாட்டு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இதில் நம்ம இந்தியா 130வது இடத்துல இருக்கிறோம். ஓகே. அடுத்தது இனிமேல் நம்ம இந்தியாவுடைய சில இலக்குகள் பற்றி பார்க்கலாம். எந்த ஆண்டுக்குள் யானைக்கால் நோய் இல்லாத இந்தியா இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது?
இதற்கான ஆன்சர் 2007. இப்போ பார்த்தீங்கன்னா யானைக்கால் நோய், அதாவது எலிஃபண்டியாசிஸ், இதை வந்து லிம்ஃபேட்டிக் ஃபிலாரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் நிணநீர் யானைக்கால் நோய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நோய் இல்லாத இந்தியாவை 2027 ஆண்டுக்குள்ளாடி உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருக்காங்க. இதே மாதிரி இந்தியாவுடைய சில முக்கியமான இலக்குகள் பார்க்கலாம். இந்தியா வந்து கார்பன் நிகர பூஜ்ய இலக்கு 2020 ஆண்டு வச்சுருக்கோம். அப்படின்னா என்னென்னா 2070 ஆண்டுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவிலேருந்து எந்த ஒரு கார்பனும் வெளியேறாது. இப்போ வாகனங்களில் கார்பன் புகைகள்லாம் வெளியாகுதுல்ல, அந்த மாதிரி வெளியாகாது. ஒருவேளை வெளியேறுச்சு அப்படின்னா கூட அதற்கு சமமான அளவுக்கு மரங்கள் நட்டிருப்போம். அதன் மூலமாக இந்த கார்பன் எல்லாமே உறிஞ்சப்படும் அப்படிங்கிறதான் அர்த்தம். அடுத்தது, நம்ம இந்தியாவில் நக்சல் தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்காக மத்திய அரசு இலக்கு வச்சுருக்காங்க. அது 2026 மார்ச் 31. அடுத்தது 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி, இதற்கான இலக்கு ஆண்டு 2030. இது இப்போ நடந்த என்டிபிசி எக்ஸாமில், அதாவது ரயில்வே என்டிபிசி எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி வந்து இலக்கு எப்போ வச்சுருக்கோம் அப்படின்றத கேட்டிருந்தாங்க, 2030. அடுத்தது, நம்ம இந்தியாவுடைய ஜிடிபியை 30 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு ஆண்டு 2047. அடுத்தது, இந்தியாவில் காசு நோய் டியூபர்குலோசிஸ் இதை வந்து ஒழிக்கிறதுக்கான இலக்கு ஆண்டு 2025 ஆண்டு. அடுத்தது லெப்ரசி, அதாவது தொழுநோய், இதை ஒழிக்கிறதுக்கான இலக்காண்டு 2027. அடுத்தது, இந்தியாவை வல்லரசு ஆக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதாவது விக்ஷித் பாரத், வளர்ச்சியடைந்த பாரதம் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2047. அடுத்தது, போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2047. அடுத்தது, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை 5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2027-28 நிதியாண்டு. அடுத்தது, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை 7 ட்ரில்லியன் டாலராக உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2030. அடுத்தது, காசு நோய் இல்லாத இந்தியா மாதிரி காசு நோய் இல்லாத தமிழ்நாடும் 2025 தான். அடுத்தது, ஹெச்ஐவி மற்றும் அதாவது ஹெச்ஐவி எய்ட்ஸ் இதெல்லாம் இல்லாத இந்தியாவாக 2030 ஆண்டுக்குள்ளாடி உருவாகணும் அப்படிங்கிற இலக்கு வச்சுருக்கோம். அப்புறம் தொழுநோய் இல்லாத இந்தியா நம்ம பார்த்துட்டோம், 2027. அடுத்தது, இஸ்ரோ அமைப்பு குப்பை இல்லாத விண்வெளி திட்டங்களை உருவாக்குறதுக்கான இலக்காண்டாக 2030 வச்சுருக்கோம். அடுத்தது, இந்தியாவில் இருக்கிற அனைத்து ரயில்கள்லையும் கவச் கருவியை பொருத்தணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டாக 2030 வச்சுருக்கோம். கவச் கருவி அப்படின்னா, இப்போ 2 ரயில்கள் வந்து வேகமாக எதிரில் வருது, இந்த 2 ரயிலுமே மோதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரயிலில் பார்த்தீங்கன்னா லோக்கோ பைலட் அவர் வந்து பிரேக் பிடிக்க மறந்துட்டார், அல்லது அவர் பிரேக் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா கூட இந்த 2 ரயில்களையுமே கவச் அப்படிங்கிற ஒரு கருவி இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ரயில் எதிரில் வருது அப்படிங்கிற சென்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து நிறுத்திடும், பிரேக்கை தானாகவே அப்ளை பண்ணி அது வந்து நிறுத்திடும். இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற அனைத்து ரயில்களையும் இதை வந்து பொருத்தணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டாக 2030 வச்சுருக்காங்க. அடுத்தது, இந்தியாவில் அறிவால் செல் இரத்த சோகை நோயை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2047 ஆண்டாக வச்சுருக்காங்க. சிக்கிள் செல் அனிமியான்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். அது மாதிரி தமிழ்நாடுடைய பொருளாதாரம் இது 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2030. அடுத்தது, குடிசை இல்லாத தமிழ்நாடு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2030. ஓகே, இனி தமிழ்நாடு தொடர்பான செய்திகள் பார்க்கலாம். எங்குள்ள சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் ராம்சார் தலமாக அங்கீகரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ராமநாதபுரம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இந்த ஜூன் மாதம் கணக்கில் பார்க்கும்போது 91 ராம்சார் தலங்கள் வந்து இருக்குது. அதாவது 2025 ஜூன் மாதம் கணக்கில் பார்க்கும்போது நமக்கு 91 ராம்சார் தலங்கள் இருக்குது. முதல்ல ராம்சார் தலம் அப்படின்னா என்ன? ஈரானில் ராம்சார் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கே வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. என்னென்னா, நம்ம இந்த உலகத்தில் எங்கெல்லாம் ரொம்ப இயற்கைக்கு முக்கியமான இடம் இருக்குது, அதே மாதிரி சதுப்பு நிலம் இருக்குது அப்படின்னா அதை வந்து பாதுகாக்கணும், அதை வந்து ராம்சார் தலம் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்து அதை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் மொத்தமாக 91 ராம்சார் தலங்கள் வந்து இருக்குது. இந்த ஜூன் மாதம் தான் 2 பகுதிகளை இணைத்திருந்தாங்க. அப்போ நம்ம எக்ஸாமில் ஏப்ரல் படி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்லேயே ஏப்ரல் 2025 ஆண்டுபடி இந்தியாவில் இருக்கிற மொத்த ராம்சார் தலம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து 89 தான். இப்போ நம்ம தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் அதையும் இதில் இணைத்திருக்காங்க. அப்போது ராம்சார் தலங்கள் இதில் முதலிடம் பிடித்தது நம்ம தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் 20 ராம்சார் தலங்கள் இருக்குது. 2ஆம் இடம் பிடித்தது உத்தரப்பிரதேசத்தில் 10 ராம்சார் தலங்கள் இருக்குது. அடுத்தது, தமிழ்நாடு 5வது போலீஸ் ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் செல்வம்.
இப்போ இவருடைய தலைமையில் அமைத்திருந்தாங்க. இப்போ அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு முடிவு, செப்டம்பர் 5ஆம் தேதி தமிழ்நாடு போலீஸ் டே வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிற அறிவித்திருக்காங்க. அதாவது இனிமேல் கொண்டாட போகிறோன்னு அறிவித்திருக்காங்க. அடுத்தது, யாருடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக தமிழக அரசு அறிவித்தது? இதற்கான ஆன்சர் உவே சாமிநாதன். தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் இது பிப்ரவரி 19ஆம் தேதி. அதாவது உவேசா இருக்கார்ல, அவர் 1855ஆவது ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி பிறந்தார். அதனால் அந்த ஒரு தினத்தை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கடைபிடிக்கிறோம். இவர் 1942ஆவது ஆண்டு ஏப்ரல் 28ஆம் தேதி மரணமடைந்தார். அடுத்தது, யாருடைய சிலையை பேரறிவின் சிலையாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார்? இதற்கான ஆன்சர் திருவள்ளூர் சிலை. திருவள்ளூர் சிலை வந்து குமரியில் இருக்குல்ல, கன்னியாகுமரியில் இருக்குல்ல, அங்கே இருக்கிற திருவள்ளூர் சிலை வந்து பேரறிவின் சிலை அப்படின்னு அறிவித்திருக்காங்க. அதே மாதிரி டிசம்பர் மாதத்துடைய கடைசி வாரத்தை குறள் வாரம் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. அடுத்தது, தற்போது யாருடைய பிறந்த நாளை தமிழ் வார விழாவாக கொண்டாடப்பட்டது? இதற்கான ஆன்சர் பாரதிதாசன். இப்போ பாரதிதாசன் இருக்கார்ல, அவருடைய பிறந்தநாள் வாரம் அதை வந்து தமிழ் வார விழாவாக கொண்டாடியிருந்தோம். இவர் வந்து ஏப்ரல் 29ஆம் தேதி பிறந்தார். ஏப்ரல் 29ஆம் தேதியிலேருந்து மே 5ஆம் தேதி வரைக்கும் தமிழ் வார விழா வந்து கொண்டாடுறோம். அடுத்தது, இந்தியாவின் முதல் கண்ணாடி பாலம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கன்னியாகுமரி. இது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு இடையில் ஒரு இணைப்பாக இருக்குது. அடுத்தது, மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான சிறப்பு திட்டத்தை அறிவித்த முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்காக ஒரு சிறப்பு திட்டத்தையே அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமானது, தமிழ்நாட்டின் 2வது பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய தலம் எது? இதற்கான ஆன்சர் காசம்பட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா காசம்பட்டி அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து இது வந்து அழகர் மலை வனச்சரகத்தில் தான் அமைந்திருக்கு. இதில் என்னென்ன சிறப்புகள் அப்படின்னா, அரிய வகை மரங்கள் இருக்குது, அப்புறம் தாவரங்கள் இருக்குது, அப்புறம் வந்து பறவைகள் எல்லாமே இருக்குது. இங்கே வீரணன் அப்படிங்கிற ஒரு கோயிலும் இருக்குது. இது ரொம்ப பழமையான ஒரு கோயில். அந்த ஊரை தவிர மற்றவங்களெல்லாம் இங்கே வந்து உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. இப்போது இந்த பகுதியை தமிழ்நாட்டுடைய பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அங்கீகரிச்சிருக்காங்க. இப்போ ஒரு பகுதியை பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கணும் அப்படின்னா முதல்ல அங்கே வந்து பல்வேறு விதமான உயிர்கள் வாழணும், முதல் விஷயம். இரண்டாவதாக அங்கே வந்து பாரம்பரியமான விஷயங்கள் ஏதாவது இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வீரணன் அப்படிங்கிற கோயில் இருக்குல்ல, அது பாரம்பரியமான ஒரு விஷயம் தானே. அப்போது தமிழ்நாட்டில் 2வதாக இதுதான் அறிவிச்சிருக்காங்க. அப்போ முதல் முறையாக எதை அறிவித்திருந்தாங்க அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற பகுதியை வந்து அறிவிச்சிருந்தாங்க. இது ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய முதல் பாதுகாக்கப்பட்ட பல்வேறு பாரம்பரிய தலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது அரிட்டாப்பட்டி. அதனால் இந்த முறை வந்து இது கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, இரும்பின் தொன்மை என்ற நூலை வெளியிட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மு.க. ஸ்டாலின். அதாவது தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது கிமு 3335ஆவது ஆண்டில் இரும்பு பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஆய்வு மூலமாக தெரிய வந்திருக்கு. அதெல்லாம் வைத்து இரும்பின் தொன்மை அப்படிங்கிற நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, தற்போது இளையராஜா தனது சிம்பனியை எங்கு அரங்கேற்றம் செய்தார்? இதற்கான ஆன்சர் லண்டன். இப்போ பார்த்தீங்கன்னா இளையராஜா தன்னுடைய சிம்பனியை வந்து லண்டனில் அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு. இந்தியாவிலேருந்து முதல் முறையாக ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அரங்கேற்றம் பண்ணுறது இவர் தான். இந்த சிம்பனியுடைய பேர் வந்து வேலியண்ட் அப்படிங்கிறது. லண்டனை சேர்ந்த ராயல் ஃபில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா கூட இணைந்து தான் இந்த சிம்பனியை அவர் வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு. அடுத்தது, எந்த பகுதியை சேர்ந்த மறிக்கொழுந்து புவிசார் குறியீடு பெற்றது? இதற்கான ஆன்சர் மதுரை. மதுரையில் மறிக்கொழுந்து இருக்குல்ல, பாடலில் கூட இருக்கும்ல, மதுரை மறிக்கொழுந்து அப்படின்னு, அதற்கு புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி மதுரையை சேர்ந்த விளாச்சேரி களிமண் பொம்மைகள், அதற்கும் புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய நிறைய பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கியிருந்தாங்க. அது என்னென்ன அப்படிங்க பார்க்கலாம். நம்ம எக்ஸாமில் எப்படி பொறுத்துக்கள் மாதிரி கேட்கலாம், எந்த இடம் அங்கே வந்து என்ன பொருளுக்கு புவிசார் குறியீடு கிடைத்தது அப்படின்னு கேட்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு கிடைத்தது. இது வந்து காவிரி ஆற்றுப்படுகையில் இந்த வெற்றிலை வந்து விளையுது. அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோவாளை பகுதியை சேர்ந்த மாணிக்க மாலை, இதற்கும் புவிசார் குறியீடு வழங்கியிருந்தாங்க. இந்த பூ மாலை பார்த்திங்கன்னா வெள்ளை அரளி, சிவப்பு அரளி, பச்சை நொச்சி, சம்பானார் இதெல்லாம் வைத்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது, கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பன்ருட்டி பலாப்பழம், அதற்கு புவிசார் குறியீடு. அதே மாதிரி பன்ருட்டு முந்திரி, இதற்கும் புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த
புளியங்குடி எலுமிச்சை பழம் இதற்கும் புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. இப்போ புளியங்குடி அப்படிங்கிற பகுதி பல்வேறு மாவட்டங்களில் இருக்குது. ஆனாலும் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற இந்த புளியங்குடியில் இருக்கிற எலுமிச்சை பழத்திற்கு தான் புவிசார் குறியீடு வந்து இப்போ வழங்கியிருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்தில் சம்பா வத்தல், இந்த வத்தலுக்கும் வத்தல் மிளகாய் இருக்குல்ல, அதற்கும் புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருக்காங்க. அப்புறம் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், இதற்கும் புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. செட்டிக்குளமும் அப்படி தான் நிறைய பகுதியில் இருக்குது. இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது, அந்த மாதிரி இன்னும் சில பகுதிகளில் கூட இருக்குது. ஆனால் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த செட்டிக்குளத்தில் இருக்கிற இந்த சின்ன வெங்காயத்திற்கு தான் புவிசார் குறியீடு வந்து கிடைத்திருக்கு. அப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சித்துரை கார் அரிசி, இதற்கும் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற புவிசார் குறியீடு பொருட்கள் 69. அடுத்தது, மாற்றுத்திறனாளிகளுக்கான விழுதுகள் சேவை மையத்தை முதல்வர் ஸ்டாலின் எங்கு திறந்து வைத்தார்? இருக்கிற ஆன்சர் சென்னை. சென்னையில் சோழிங்கநல்லூரில் கண்ணகி நகரில் தான் இதை திறந்து வைத்திருக்காங்க. விழுதுகள் சேவை மையம், இதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு கல்வி, கண் பார்வை அளவியல், கேட்டல் பேச்சு பயிற்சி, இயன்முறை செயல்முறை உளவியல் இதெல்லாமே வழங்குறாங்க. அப்போது இதுதான் தமிழ்நாட்டுடைய முதல் மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு சேவைகளை வழங்குகிற சேவை மையம். இது உலக வங்கியுடைய உதவியின் மூலமாக செயல்படுத்துகிறோம். தமிழகம் முழுவதுமே 273 ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் வந்து இதே மாதிரி அமைக்க போகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி விழுதுகள் மறுவாழ்வு சேர்வை ஊர்தி ஒரு வாகனம் ஒன்று அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு சேவைகளை வழங்குறதுக்கான ஒரு வாகனம் தான். அவங்களுடைய இருப்பிடங்களுக்கே சென்று சேவைகளை வழங்குற மாதிரி ஒரு திட்டம் தான் இது. இதனுடைய தொடக்க விழா சென்னையில் தலைமை செயலகத்தில் நடைபெறுது. அதே மாதிரி ஒப்புயர்வு மைய சேவை சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது புற உலக சிந்தனையற்ற நபர்கள் இருப்பாங்கள்ல, ஆட்டிசம் டிசார்டர்னால் பாதிக்கப்பட்டு இருப்பாங்கள்ல, அவங்களுக்காக வந்து தொடங்கியிருக்காங்க. சென்னையில் KK நகரில் இருக்கிற அரசு புனர்வாழ்வு மருத்துவமனை வளாகத்தில் தான் வந்து இதையும் தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, தமிழகத்தில் கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொடங்கப்பட்ட தொலைபேசி எண் எது? இதற்கான ஆன்சர் 102. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 1,00,000 பிரசவத்தில் 45.5 உயிரிழப்பு வந்து இருக்குது 2023-24. இப்போ பார்த்தீங்கன்னா MMR மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1,00,000 தாய்மார்கள் இவங்க வந்து டெலிவரி பண்ணுறாங்க அல்லது பிரசவம் இவங்களுக்கு இருக்குது, பிரசவம் நடக்குது அப்படின்னா அதில் வந்து எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படிங்கிறதான் இது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1,00,000 தாய்மார்களுக்கு 45.5 தான் இறக்குறாங்க. இது குறைவு தான், ஆனால் இது இன்னையும் குறைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழக அரசு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. WHO அமைப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2030 ஆண்டுகளாடி இது 70க்கும் குறைவாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு 93ஆக இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் 45.5 தான் இருக்குது. 2023-24 இந்த டைமில் விருதுநகர் மாவட்டத்தில் எந்த ஒரு மகப்பேறு இறப்புமே நடைபெறலை அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அப்போ இன்னும் இந்த இறப்பை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 102 அப்படிங்கிற ஒரு தொலைபேசி எண்ணை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கால் சென்டர் மாதிரி இருப்பாங்க. இதில் இருக்கிறவங்க வந்து கர்ப்பிணிகளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து சரியான மாத்திரைகள்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஞாபகப்படுத்துவாங்க. ஓகே. அடுத்தது, முதல்வர் படைப்பகம். இது வந்து சென்னையில் குளத்தூரில் தொடங்கியிருக்காங்க. ரூபாய் 2.85 கோடி மதிப்பில் தொடங்கியிருக்காங்க. இது ஒரு பகிர்ந்த பணியிட மையம். இதில் பார்த்தீங்கன்னா தரைத்தளம் இருக்கும், அதே மாதிரி 2 தளங்களும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதில் தரைத்தளத்தில் பகிர்ந்த பணியிட சேவை வந்து வழங்குறாங்க. இது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் வீட்டில் வந்து நிறைய தொல்லைகளாக இருக்குது, வீட்டில் வந்து உங்களுக்கு ஒழுங்காக வேலை செய்ய முடியலை அப்படின்னு வச்சுப்போம். அதே மாதிரி வீட்டில் நெட்டு கூட ஒழுங்காக கிடைக்கல அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் இதை அங்கே போய் யூஸ் பண்ணி அங்கே வந்து வேலை பார்க்கலாம். ஒரு நபர் அரை நாள் பயன்படுத்துறதுக்கு 50 ரூபா செலுத்தினா போதும், முழு நாள் பயன்படுத்த 100 ரூபா செலுத்தினா போதும், மாதம் முழுவதுமே பணியாற்றுறதுக்கு 2,500 ரூபா நீங்கள் கட்டணமாக செலுத்தினா போதும். இதே மாதிரி ஒரு சின்ன நிறுவனங்கள் நடத்துகிறீங்க, ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க அப்படின்னா கூட அங்கே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏன்னா சென்னை மாதிரிப்பட்ட பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் ஏரியாவுக்கே நிறைய வாடகை 25,000, 50,000, 1,00,000 வரைக்கும் வாடகை கொடுக்க வேண்டியது இருக்கும் மாதத்துக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப குறைவு தான். அடுத்தது, தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை 2025 இது வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதற்கு தமிழக அமைச்சரவையில் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதுக்கு வந்து 3 இலக்குகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா விண்வெளித்துறையில் தகுதியான மற்றும் திறமையானவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது, விண்வெளித்துறையில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ரூபாய் 10,000 கோடியில் வந்து முதலீடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக குறைந்தபட்சம் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது, மாநிலங்கள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தற்போது எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் மணிப்பூர்.
ஆர்டிகிள் 356 படி தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அங்கே நடைமுறைக்கு வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது அதிகமான முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்தது மணிப்பூரில் தான். அங்கே வந்து 11 முறை வந்து ஆட்சி நடைமுறைக்கு வந்திருக்கு. இப்போது ஆர்டிகிள் 356 படி அப்படின்னு பார்க்குறோம்ல, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 365 படி கூட குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து பண்ணுவாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 356 பண்ணும்போது ஒரு மாநில அரசு அந்த மாநிலத்தில் வந்து கான்ஸ்டியூஷனல் மெக்கானிசம் வந்து ஃபால்ஸ் ஆகுது, அதாவது ஃபால் ஆகுது. இப்போ அங்கே வந்து அரசியலமைப்பு நடைமுறையே வந்து மொத்தமாக வீழ்ச்சி அடையுது அப்படின்னா இந்த ஆர்டிகிள் 356 அதன்படி குடியரசுத் தலைவர் ஆட்சி அங்கே வந்து நடக்கும். ஆனால் இப்போ மத்திய அரசுடைய அந்த வழிமுறைகளை மாநில அரசு கேட்டு நடக்கலை அப்படின்னா அங்கே ஆர்டிகிள் 365 படி குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கும். அடுத்தது 2025 குடியரசு தின விழாவில் எந்த மாநில ஊர்தி முதல் பரிசை வென்றது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இப்போ குடியரசு தின விழா அன்னைக்கு இந்த மாதிரி மாநில ஊர்திகளை எல்லாம் வரிசையாக கொண்டு போவாங்க. அதில் முதலிடம் பிடித்தது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஊர்தி. அதே நேரம் மக்கள் தேர்வில் முதலிடம் பிடித்தது குஜராத்தை சேர்ந்த ஊர்தி. அடுத்தது டெல்லியின் 9வது முதல்வராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ரேகா குப்தா. இவங்க டெல்லியுடைய 4வது பெண் முதல்வர். அடுத்தது மூத்த குடிமக்களுக்கான ஆணையம் அமைத்த இந்தியாவின் முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. கேரளா மாநில மூத்த குடிமக்கள் ஆணைய மசோதா 2025 ஆண்டு நிறைவேற்றியிருந்தாங்க. அடுத்தது உலகின் மிகப்பெரிய வனவிலங்கு மீட்பு பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மையம் வன்தாரா எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜாம்நகர், குஜராத். அதாவது குஜராத்துடைய ஜாம்நகரில் தான் இதை அமைத்திருக்காங்க. இது வந்து இந்த முகேஷ் அம்பானி இருக்கார்ல, அவருடைய மகனான அனந்த் அம்பானி அவருடைய கனவு திட்டம். இது வந்து ரீசெண்டாக பிரதமர் மோடி போய் நேரில் திறந்து வைத்தார். அடுத்தது புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை 100% செயல்படுத்திய முதல் நகரம் எது? இதற்கான ஆன்சர் சண்டிகர். சண்டிகர் அப்படிங்கிறது சத்தீஸ்கர் கிடையாது. சண்டிகர் அப்படிங்கிறது தனியாக ஒரு நகரம், நம்ம இந்தியாவுடைய யூனியன் டெரிட்டரி. ஓகேவா? இப்போது நம்ம முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முன்னாடி இருந்த எந்த சட்டத்திற்கு பதிலாக இந்த புதிய குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து சில ஷார்ட்கட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம், அதற்கு பதிலாக பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க. அப்போது இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தண்டனை கொடுக்கறது வந்து நியாயத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போது தண்டனை நியாயம் அப்படின்னு லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்தது குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898. இது வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது நாகரிகமாக இருக்கிறவங்க குற்றம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இந்திய சாட்சிய சட்டம் 1872. இது வந்து பாரதிய சாட்சி அதிநியம் அப்படின்ற மாதிரி பேரில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும், ஏன்னா ரெண்டுலேயுமே சாட்சி அப்படிங்கிறது வருது. இது பார்த்திங்கன்னா போன ஆண்டு 2024 ஆண்டு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்தியா முழுவதுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க, நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது இந்தியாவுக்கு எந்த நாட்டிலிருந்து சிவிங்கி புலிகள் கொண்டு வரப்பட்டன? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் சி, அதாவது நமீபியா மற்றும் தென்னாப்பிரிக்கா. நம்ம இந்தியாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா முதல்ல நமீபியா நாட்டிலேருந்து கொஞ்சம் சிவிங்கி புலிகள் சீட்டா வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது தென்னாப்பிரிக்காவிலேருந்து கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்க. அதை எந்த தேசிய பூங்காவில் வச்சு வளர்த்தாங்க அப்படின்னா குனோ தேசிய பூங்காவில் தான். இது வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அடுத்தது போர்ட் பிளேயர் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஸ்ரீ விஜயபுரம். அடுத்தது எந்த மாநிலத்தின் கரீம்கஞ்ச் மாவட்டம் ஸ்ரீபூமி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். அஸ்ஸாமுடைய கரீம்கஞ்ச் அப்படிங்கிறத இப்போது ஸ்ரீபூமி அப்படின்ற மாதிரி பெயர் மாற்றிட்டாங்க. இதே மாதிரி இன்னும் சில பெயர் மாற்றங்கள் பார்க்கலாம். அகமது நகர், இது வந்து அகல்யா நகர் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இது மகாராஷ்டிராவில் இருக்குது. அடுத்தது உத்தரப்பிரதேசத்துடைய அலகாபாத், இது வந்து இப்போ பிரயாக்ராஜ் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துடைய அயோத்தி, இது வந்து உத்தரப்பிரதேசத்துடைய ஃபைசாபாத், இதை வந்து அயோத்தி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவுடைய அவுரங்காபாத், இதை வந்து சத்ரபதி சாம்பாஜி நகர் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மகாராஷ்டிராவுடைய ஒஸ்மானாபாத், இதை வந்து தாராஷிவ் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபாருடைய 21 தீவுகளை வந்து பரம்வீர் சக்ரா விருது பெற்றவங்களுடைய பேர் வந்து அங்கே சூட்டியிருக்காங்க. அடுத்தது மத்திய அரசு தேசிய மஞ்சள் வாரியத்தை இப்போ அமைத்திருந்தாங்க. இதற்கான தலைமையகம் வந்து தெலுங்கானாவுடைய நிசாமாபாத்தில் அமைத்திருந்தாங்க. இதோடைய தலைவராக பல்லே கங்கா ரெட்டி அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க.
இதோடைய நோக்கம், இந்த தேசிய மஞ்சள் வாரியத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்திய மஞ்சள் வர்த்தகத்தை உலகம் முழுவதுமே கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி மஞ்சளுடைய நன்மை குறித்து ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான். இதில் இன்னொரு இலக்கு வச்சுருக்காங்க. என்னென்னா 2030 ஆண்டுக்குள்ளாடி $1 பில்லியன் அளவுக்குலாம் நம்ம வந்து மஞ்சள் ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். இந்தியாவின் முதல் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட நெல் ரகங்கள் எவை? இதற்கான ஆன்சர் பி மற்றும் டி. அதாவது பூசா டிஎஸ்டி ரைஸ் அப்படிங்கிறதும் டிஆர்ஆர் டான் ரைஸ் 100 அப்படிங்கிறது, இதை கம்லா அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதை மரபணு திருத்தம் செய்யப்பட்ட நெல் ரகங்கள் அப்படின்னு சொல்கிறது இன்னும் கரெக்டாக இருக்கும். இந்த இரண்டையுமே இப்போ அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதை பண்ண அமைப்பு ஐசிஏஆர் அப்படிங்கிற அமைப்பு, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில். அடுத்தது லூனா ட்ரைல் பிளேசர் என்ற விண்கலத்தை விண்ணில் செலுத்திய அமைப்பு இது. இதற்கான ஆன்சர் நாசா. நாசா பார்த்திங்கன்னா ஃபால்கன் 9 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மூலமாக இதை விண்ணில் செலுத்தியிருக்காங்க. இப்போது லூனார், அதாவது நிலவை ஆய்வு பண்ணுறதுக்காக இது வந்து அனுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, எந்தெந்த விண்வெளி திட்டங்கள் எந்தெந்த நாடுகள் செயல்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாங்கி 6 அப்படிங்கிறது சைனாவுடைய நிலவு திட்டம், அப்புறம் ஸ்லிம் அப்படிங்கிறது ஜப்பானுடைய நிலவு திட்டம், அப்புறம் லூனா அப்படிங்கிறது ரஷ்யாவுடைய நிலவு திட்டம், அப்பல்லோ அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய நிலவு திட்டம். அடுத்தது இந்தியாவின் முதல் உள்நாட்டு செயற்கை நுண்ணறிவு அடித்தள மாதிரியை அமைக்க உள்ள நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் சர்வம் ஏஐ. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ChatGPT இருக்குது, ஜெமினி ஏஐ இருக்குது. இதே மாதிரி நம்ம இந்தியாவிலையும் ஒரு பெரிய அளவுக்கு லாங்குவேஜ் மாடல் உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்கோம். அதற்காக சர்வம் ஏஐ அப்படிங்கிற நிறுவனத்தை கூட ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். இது பெங்களூரில் இருக்கிற ஒரு நிறுவனம். இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சவரின் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இது வந்து அமைக்க போகிறாங்க. இந்தியா ஏஐ மிஷன் கீழே தான் வந்து அமைக்கிறாங்க. இது 2020 ஆண்டு அறிவித்திருந்தாங்க இந்த இந்தியா ஏஐ அப்படிங்கிற மிஷன். இதனுடைய பட்ஜெட் வந்து ரூபாய் 10,000 கோடி. அடுத்தது டீப் சீக் என்பது எந்த நாட்டை சார்ந்த ஏஐ உரையாடு தளம்? இதற்கான ஆன்சர் சீனா. நம்ம இது கூட எக்ஸாமில் பொறுத்துக அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். எந்தெந்த நிறுவனத்துக்கு கீழே இருக்கிறது, எந்தெந்த ஏஐ சேட்பாட் அப்படிங்கிறது. இப்போ நமக்கு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெட்டா ஏஐ இருக்குல்ல, இதே மாதிரி கூகுளில் வந்து ஜெமினி ஏஐ இருக்குல்ல, இந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோபைலட் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் கீழே இருக்கிற ஒரு சேட்பாட். அடுத்தது ChatGPT அப்படிங்கிறது ஓப்பன் ஏஐ கீழே இருக்கிற ஒரு சேட்பாட். ஜெமினி அப்படிங்கிறது கூகுள் கீழே இருக்கிற ஒரு சேட்பாட். அப்புறம் மெட்டா ஏஐ அப்படிங்கிறது மெட்டா கீழே இருக்கிற சேட்பாட். மெட்டா கீழே தான் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் வருது, அதனால தான். ஓகே, அடுத்தது விண்வெளியில் விண்கலன் ஒருங்கிணைப்பு நடத்திய 4வது நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்தீங்கன்னா PSLV C60 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக நம்ம வந்து 2 விண்கலனை வந்து விண்ணில் அனுப்பியிருந்தோம். அதோடைய பேர் என்ன அப்படின்னா ஸ்பேடெக்ஸ் ஏ அப்புறம் ஸ்பேடெக்ஸ் பி. இந்த இரண்டையுமே விண்ணில் வந்து இணைத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த விண்வெளியில் விண்கலன் ஒருங்கிணைப்பு நடத்தின 4வது நாடு நம்ம நாடு தான். மற்ற நாடுகள் எதெல்லாம் அப்படின்னா அமெரிக்கா, சீனா மற்றும் ரஷ்யா. இந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிற நாடுகள் தான். அடுத்தது வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்ய இஸ்ரோவின் திட்டம் எது? இதற்கான ஆன்சர் சுக்ராயன். இந்த திட்டத்தை வந்து இனிமேல் தான் நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம். வெள்ளி கிரகம் அப்படின்னா வீனஸ் கிரகம் தான். LVM-3 அதாவது லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மூலமாக தான் இதை நம்ம செயல்படுத்த போகிறோம். 2028 ஆண்டு ஜூலை 19 வீனஸுடைய ஆர்பிட்டரை இது வந்து அடையும். இன்னும் நம்ம வந்து செயல்படுத்தவே தொடங்கலை, ஆனால் வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறோம். அடுத்தது தற்போது மரத்தினால் செய்யப்பட்ட முதல் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய நாடு எது? இதற்கான ஆன்சர் ஜப்பான். இந்த செயற்கைக்கோளுடைய பேர் என்ன அப்படின்னா லிக்னோசாட் அப்படிங்கிறது தான். இது உருவாக்கின அமைப்பு கியோட்டோ யூனிவர்சிட்டி மற்றும் ஹோம் பில்டர் சுமிட்டோமோ ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிற அமைப்பு. இப்போ பாருங்கள், எதற்காக மரத்தில் ஒரு செயற்கைக்கோளை உருவாக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த செயற்கைக்கோள் வந்து செயல்பாட்டு நிறுத்தினதுக்கப்புறம் இது வந்து அங்கேயே அவங்க வந்து எரித்து சாம்பலாக்க முடியும். இதன் மூலமாக விண்வெளி கழிவுகள் வந்து தடுக்கப்படும்ல. இப்போ நிறைய விண்வெளி கழிவுகள் இருக்குது, அதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னும் சில விண்வெளி திட்டங்கள் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். எக்ஸ்போசாட் அப்படிங்கிற ஒரு திட்டம், இது 2024 ஆண்டில் ஜனவரி 1 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அதாவது அந்த ஆண்டுடைய முதல் திட்டமே இதுதான். எக்ஸ்போசாட் அப்படின்னா எக்ஸ்ரே பொலாரிமீட்டர் சேட்டலைட் அப்படிங்கிறது தான். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா எக்ஸ்ரே ஆய்வு பண்ணணும், அதுவும் விண்வெளியில் எக்ஸ்ரே ஆய்வு பண்ணணும். பிளாக் ஹோல்ஸ் இருக்குல்ல, கருந்துளைகள், அதிலிருந்து வெளியே வர அந்த எக்ஸ்ரே ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கமே. அடுத்தது ஆதித்யா L1 மிஷன். இது பார்த்திங்கன்னா 2023 ஆண்டு செப்டம்பர் 2 விண்ணில் செலுத்தப்பட்டது.
2024 ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி இது விண்ணில் போய் சேர்ந்தது. அதாவது L1 புள்ளியில் போய் சேர்ந்துச்சு. இது சூரியன் ஆய்வு பண்ணுறதுக்கானது. இது கரெக்டாக L1 அப்படிங்கிற புள்ளியில் தான் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது சந்திராயன் 3 மிஷன். இது பார்த்திங்கன்னா 2023 ஜூலை 14ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது 2023 ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி அது கரெக்டாக நிலவில் போய் சேர்ந்துருந்தது. அடுத்தது இன்னும் 2 பார்க்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய விண்வெளி நிலையம். நமக்கு சொந்தமாக ஒரு விண்வெளி நிலையத்தை அமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு இருக்குது. அதோடைய பேர் என்ன அப்படின்னா பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிறது தான். அந்தரிக்ஷா அப்படின்னா ஆகாயத்தில் தொங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது ஒரு இந்தி வார்த்தை. நம்ம இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஒரு விண்வெளி நிலையம் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காக 2035 ஆண்டை வச்சுருக்கோம். அப்புறம் நிலவில் முதல் இந்தியரை தரையிறக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்ட ஆண்டு 2040. அடுத்தது தமிழ்நாடு தற்போது எத்தனையாவது முறையாக பொருளாதார ஆய்வு அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் முதல் முறை. நம்ம தமிழ்நாட்டில் முதல் முறையாக பொருளாதார ஆய்வு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு கூட கிடையாது. கொஞ்சம் விட்டு பாருங்கள், கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கூட பாருங்கள். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய வீடியோ, நம்ம மொத்தமாக எல்லாத்தையுமே முக்கியமானது கொடுத்துருக்கோம். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே பாருங்கள். இப்போது இதில் பாருங்கள், பொருளாதார ஆய்வறிக்கையை முதல் முறையாக தமிழ்நாடு தாக்கல் பண்ணியிருக்கோம். அதில் நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பார்க்கலாம். இதை தயாரித்த அமைப்பு மாநில திட்டக்குழு. இந்த திட்டக்குழுவுடைய அலுவல்சார் துணைத் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அதே நேரம் செயல் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன். நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்துருந்தோம் ஜெயரஞ்சன் அப்படிங்கிறடைய பேரை. 2023-24 நிதியாண்டில் தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நம்ம தமிழ்நாட்டுடைய பங்கு 9.21% இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தி துறையில் நம்ம தமிழ்நாட்டுடைய பங்கு 11.90% இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் மாநில உள்நாட்டு உற்பத்தி இது 27.22 லட்சம் கோடியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் நம்ம மாநிலத்துடைய உண்மையான வளர்ச்சி விகிதம் இது 8.33% இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரம் பேரளவிலான வளர்ச்சி விகிதம் 13.71% இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் 2019-20 நிதியாண்டிலிருந்து 2023-24 நிதியாண்டு வரைக்கும் பணவீக்கம் 4.85% இருந்திருக்கு இந்தியாவில். தமிழ்நாட்டில் 5.7% இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்தியா வரைக்கும் தமிழ்நாட்டில் பணவீக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கு. பணவீக்கம் அப்படின்னா என்ன? அதாவது நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொருளை வாங்கியிருப்போம், அதோடைய விலை ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் பணவீக்கம் அப்படிங்கிறது. இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், நம்ம இந்தியாவில் எந்தெந்த செக்டார் நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த செக்டர் நம்ம மாநிலத்துடைய ஜிடிபிக்கு பங்களிப்பு வகிக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். பிரைமரி செக்டார் இது பார்த்திங்கன்னா 13% தான் பங்களிப்பு வழங்குது. செகண்டரி செக்டார் 33.37%. அப்புறம் சர்வீஸ் செக்டார் சேவைத்துறை இது பார்த்திங்கன்னா 53.63%. அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது? சேவைத்துறையிலேருந்து தான் அதிகமான ஜிடிபி நமக்கு வருது, நம்ம மாநிலத்திற்கு வருது அப்படிங்கிற நம்ம தெரியுது. இப்போ நம்ம பார்த்தது தமிழ்நாடு அரசுடைய ரிப்போர்ட். இதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு என்ன சொல்கிறோம், நம்ம இவ்வளோ வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் அதையும் தாண்டி நிறைய வளர்ந்துருக்குறீங்க, உங்களுடைய பொருளாதாரம் இன்னும் மேம்பட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளையே இன்னும் நல்லா பாராட்டியிருக்காங்க. ஒன்று பாருங்கள், 2024-25 நம்ம தமிழ்நாட்டுடைய உண்மை வளர்ச்சி விகிதம் இது பார்த்திங்கன்னா 9.69% இருக்குது. இதன் மூலமாக தமிழ்நாடு இந்தியாவில் முதலிடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு அடைந்த மிக உயர்ந்த வளர்ச்சி விகிதம் இதுதான். அதே நேரம் 2024-25 தமிழ்நாட்டுடைய பேரளவு வளர்ச்சி விகிதம் 14.02% இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், எந்தெந்த மண்டலங்கள் எந்தெந்த ஜோன் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக நம்ம தமிழ்நாட்டுடைய வருமானத்திற்கு பங்கு வகிக்குது அப்படின்னா, முதல்ல நார்த் ஜோன், இரண்டாவதாக வெஸ்ட் ஜோன், மூன்றாவதாக சவுத் ஜோன், கடைசியில் தான் ஈஸ்ட் ஜோன். ஓகேவா? இப்போ நார்த் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா சென்னை, திருவள்ளூர், இங்கெல்லாம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இரண்டாவதாக வெஸ்ட் ஜோன், இங்கே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், கரூர் இந்த மாதிரி ஏரியாலாம் வரும். இங்கே அப்படி தான் நிறைய டெக்ஸ்டைல் தொடர்பான துறை இருக்குது. மூன்றாவதாக சவுத் ஜோன், இங்கேயும் சில ஐடி பார்க்கெல்லாம் இருக்குது. அப்புறம் விவசாயமும் பண்ணுறாங்க. அடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா தான் இந்த தஞ்சாவூர், அரியலூர் மாட்டுப்பட்ட இடங்கள் இருக்குது. அப்புறம் சமூக முன்னேற்ற குறியீடு உயர்கல்வி மொத்த சேர்க்கை விகிதம் இதில் தமிழ்நாடு நம்ம இப்போ முதலிடத்தில் இருக்கிறோம். அப்புறம் வறுமை நிலை 2005-06 முதல் 2022-23 நிதியாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் வறுமை
36.50% இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 1.43% தான் இருக்குது. அப்போ ரொம்ப குறைந்திருக்கு அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அடுத்தது நம்ம இந்தியாவுடைய பொருளாதார ஆய்வறிக்கை இதை தயாரித்தவர் ஆனந்த் நாகேஸ்வரன். இவர் வந்து சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2025-26 நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.3%லிருந்து 6.8% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே நேரம் 2025ஆவது ஆண்டு இந்தியாவுடைய பொருளாதாரம் 6.6% வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் நமக்கு 2023-24 15 வயது அதுக்கப்புறம் அதுக்கு மேற்பட்ட நபர்களுடைய வேலையின்மை விகிதம் வந்து 3.2% தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இந்தியாவில் வந்து படித்தவங்களுக்கு பாதி பேருக்கு வேலை இல்லை அல்லது பாதி பேருக்கு வேலை இல்லை, அல்லது நம்ம என்ன நினைக்கிறோம், அட்லீஸ்ட் வந்து ஒரு 25% வேலை இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாதான். வெறும் 3.2% மட்டும்தான் வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 100ல் ஒரு 3 பேருக்கு தான் வேலை இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2025 ஐசிசி மகளிர் அண்டர் 19 T20 உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இறுதிப் போட்டி மலேசியாவுடைய கோலாலம்பூர் நகரில் தான் நடைபெற்றது. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டி. இப்போ நம்ம பார்த்தது ஐசிசி மகளிர் அண்டர் 19 T20 கோப்பை. இனி நம்ம பார்க்குறது 2025ஆவது ஆண்டிற்கான ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி கோப்பை. இப்போ 9வது ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை போட்டி வந்து இப்போ நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றது இந்தியா. அப்போது இந்த போட்டியில் அதிக முறை வெற்றி பெற்றது நம்ம இந்தியா தான். 2002, 2013, 2025 எல்லாம் நம்ம தான் வெற்றி பெற்றிருக்கோம். இறுதிப் போட்டியில் நம்ம நியூசிலாந்து இப்போ வீழ்த்திருக்கோம். இந்தியாவுடைய கேப்டன் வந்து ரோஹித் சர்மா, இவர் வந்து ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். அதே நேரம் இந்த போட்டியை நடத்தின அமைப்பு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம். ஆனாலும் இது பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இந்த போட்டிகள் நடந்தது. ஆனாலும் இந்திய போட்டிகள் வந்து பாகிஸ்தானில் நடத்தலை, அது ஐக்கிய அரபு அமீரகத்தில் தான் நடைபெற்றிருந்தது. அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் இருக்குல்ல, அதோடைய பகுதியில் தான் நடைபெற்றது. இல்லை இறுதிப் போட்டி வந்து துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது 2024ஆவது ஆண்டுக்கான ஐசிசி மென்ஸ் T20 உலகக்கோப்பை. இது வந்து அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் சேர்ந்து நடத்தியிருக்காங்க. இதில் சாம்பியன் பட்டம் வென்றது நம்ம இந்தியா தான். 2ஆம் இடம் பிடித்தது தென்னாப்பிரிக்கா. தொடர் நாயகனாக ஜஸ்பிரித் பும்ரா அவர் தேர்வு பண்ணியிருந்தாங்க. இந்திய கேப்டனாக அந்த போட்டிக்கு இருந்ததும் ரோஹித் சர்மா அவர்கள் தான். இறுதிப் போட்டி பார்படாஸ் நாட்டில் பிரிஸ்டவுன் அப்படிங்கிற பகுதியில் கென்சிங்டன் ஓவல் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அடுத்தது 33வது சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் மேற்கு வங்காளம். சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டி அப்படின்னா நம்ம இந்தியாக்குள்ளாடி நடைபெற கால்பந்து போட்டி அப்படிங்கிறது தான். ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, சந்தோஷ் கப் அல்லது சந்தோஷ் டிராஃபி இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேம்? எந்த விளையாட்டு கூட இந்த சந்தோஷ் கோப்பை தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இந்த கால்பந்து போட்டி கூட தான். இதில் இந்த போட்டி வந்து ஹைதராபாத்துடைய கச்சிபோலி மைதானத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் இளம் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெய்ஷா. இவருக்கு 36 வயது தான் ஆகுது. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் உலக அளவில் கிரிக்கெட்டை நிர்வகிக்கிற அமைப்பு இந்த ஒரு அமைப்பு தான். இதோடைய இளம் தலைவராக ஜெய்ஷா அவர் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அமித்ஷா இருக்கார்ல, அவருடைய மகன் தான் ஜெய்ஷா. அடுத்தது உலகின் இளம் வயது செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் டி குகேஷ். இது ரொம்ப முக்கியமானது. உலகத்துடைய 18வது செஸ் சாம்பியனாக இருக்கிறவர் டி குகேஷ் அப்படிங்கிறவர். இவருக்கு வெறும் 18 வயது தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி மிக இளவயது செஸ் சாம்பியனாக இருந்தவர் ரஷ்ய வீரரான கேரி காஸ்பரோவ். இவருக்கு 22 வயதாக இருக்கும்போது அவர் செஸ் சாம்பியனாக இருந்தார். இப்போ டி குகேஷ் பார்த்தீங்கன்னா 18 வயதிலே இந்த சாதனையை படைத்திருக்காரு. குகேஷ் வந்து நடப்பு உலக சாம்பியனான டிங் லிரனை வீழ்த்தியிருக்காரு. இந்த டிங் லிரன் இருக்கார்ல, அவர் வந்து சைனாவை சேர்ந்தவர். இந்த போட்டி நடைபெற்ற இடம் சிங்கப்பூர். இதில் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் இருக்கார்ல, அவருக்கு அப்புறம் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற 2வது இந்தியர் இவர் தான். அடுத்தது 2024 பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 18. நம்ம இந்தியா வந்து 7 தங்கம் 9 வெள்ளி அப்புறம் 13 வெண்கலம் வந்து ஜெயிச்சிருந்தோம். பாராலிம்பிக் போட்டி அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது தான். நம்ம இந்தியாவில் தங்கம் ஜெயிச்சிருந்தாங்க 7 பேர். அது வந்து பொறுத்துக்க அப்படின்ற மாதிரி கூட நம்ம எக்ஸாமில் கேட்கலாம். அது யாரெல்லாம் அப்படிங்கிற பாருங்கள். வில்வித்தையை சேர்ந்த ஹர்விந்தர் சிங், உயரம் தாண்டுதல் சேர்ந்த பிரவீன்குமார்,
அப்புறம் ஈட்டி எறிதலை சேர்ந்த நவ்தீப் சிங். அடுத்தது ஈட்டி எறிதலை சேர்ந்த சுமித் அண்டில். அப்புறம் கிளப் த்ரோவை சேர்ந்த தலம்பீர். அப்புறம் பேட்மிண்டனை சேர்ந்த நிதிஷ்குமார். அப்புறம் துப்பாக்கி சுடுதலில் சேர்ந்த அவனி லெஹ்ரா. இவங்க எல்லாரும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போது ஒரே போட்டியில் இந்தியா வென்ற அதிகபட்ச தங்கம் வந்து இது. அடுத்தது 2024 உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் பங்கஜ் அத்வானி. IBSF வேர்ல்டு பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இப்போ நடைபெறுது. கத்தாருடைய தலைநகரான தோஹாவில் தான் நடைபெறுறது. அங்கே தான் இவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்தது 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி. இது ஹங்கேரியுடைய பூடாபெஸ்ட் நகரில் நடைபெற்றது. இதில் ஆடவர் பிரிவிலையும் மகளிர் பிரிவிலையுமே நம்ம இந்தியா தான் தங்கம் ஜெயிச்சிருந்தோம். அப்போது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா வந்து தங்கம் வெல்றதே இதுதான் முதல் முறை. ஆனால் இந்த போட்டி வரலாற்றிலேயே இந்த சிறப்பு, அதாவது ஆண்களும் பெண்களும் வந்து வெற்றி பெற்றிருக்குது. அந்த சிறப்பு பெற்ற 3வது நாடாக இருக்கிறது இப்போ இந்தியா. அப்போ முதல்ல சீனா இந்த சாதனையை படைத்திருந்தாங்க, அப்புறம் சோவியத் யூனியன் வந்து பெற்றிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவும் இந்த சாதனை வந்து படைத்திருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா தனிநபர் தங்கம். இது ஆடவர் பிரிவில் டி குகேஷ், அர்குன் எரிகேசி இவங்கெல்லாம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. மகளிர் பிரிவில் திவ்யா தேஷ்முக், வந்திகா அகர்வால் இவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கிராண்ட் ஸ்லாம் போட்டி. டென்னிஸில் மிக உயரிய போட்டி அப்படின்னா அது கிராண்ட் ஸ்லாம் போட்டி. ஒவ்வொரு ஆண்டும் 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டி நடக்கும். ஆஸ்திரேலியன் ஓப்பன் அப்படிங்கிறது நடக்கும். அடுத்தது பாரிஸில் ஃப்ரெஞ்சு ஓப்பன் அப்படிங்கிறது நடக்கும். இதுக்கு இன்னொரு பேர் ரோலாண்ட் கேரோஸ் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா லண்டனில் விம்பிள்டன் அப்படிங்கிற போட்டி நடக்கும். அப்புறம் கடைசியாக US ஓப்பன் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ இந்த 2025வது ஆண்டில் ஆஸ்திரேலியன் ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி நடைபெற்றது. ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டி இது. இதில் ஆடவர் பிரிவில் வெற்றி பெற்றது இத்தாலி நாட்டை சேர்ந்த ஜானிக் சின்னர். மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது அமெரிக்காவை சேர்ந்த மோடிசன் கீஸ் அப்படிங்கிறவங்க. இந்த போட்டி ஆஸ்திரேலியாவுடைய மெல்போர்ன் நகரில் நடைபெற்றது. அடுத்தது ஃப்ரெஞ்சு ஓப்பன் போட்டி நடைபெற்றது. இதற்கு இன்னொரு பேர் பார்த்துருந்தோம், ரோலாண்ட் கேரோஸ் அப்படிங்கிறது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்லோஸ் அல்கராஸ் அப்படிங்கிறவர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது கொக்கோ கஃப் அப்படிங்கிறவங்க. இவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இந்த போட்டி பார்த்திங்கன்னா பிரான்ஸுடைய தலைநகரான பாரிஸில் தான் நடைபெற்றது. இந்த ரெண்டும் இந்த ஆண்டு நடந்தது. ஆனால் போன ஆண்டு நடந்ததே நம்ம ஒரு வாட்டி பார்த்துருவோம். போன ஆண்டு ஆஸ்திரேலியன் ஓப்பன் வந்து நடந்தது. அதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது ஜானிக் சின்னர். இவர் இத்தாலியை சேர்ந்தவர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஜெயிச்சது வந்து அரினா சப்லன்கா அப்படிங்கிறவங்க. அடுத்தது இதில் இன்னொரு சிறப்பு இருக்குது. என்னென்னா ஆடவர் இரட்டையர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ரோஹன் போபண்ணா இதில் கலந்து கொண்டார். இவரும் மேத்யூ எப்டன் அப்படிங்கிற ஆஸ்திரேலியாவை சேர்ந்த வீரரும் இணைந்து விளையாடியிருந்தாங்க. அப்போது இவர் பார்த்திங்கன்னா இவங்களுடைய அணி இருக்காங்கள்ல, இவங்க சாம்பியன் பட்டம் வந்து வென்றிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மிக வயதான நபர் இந்த போட்டியில் ஜெயிக்கிறது இவர் தான். இந்த போட்டி நடைபெற்ற இடம் ஆஸ்திரேலியாவுடைய மெல்போர்ன் நகர் தான். அடுத்தது ஃப்ரெஞ்சு ஓப்பன் போட்டி. இது வந்து ரோலாண்ட் கேரோஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்கன்னு பார்த்துருந்தோம். இதில் ஆண்கள் பிரிவில் வெற்றி பெற்றது கார்லோஸ் அல்கராஸ். இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது போலாந்து நாட்டை சேர்ந்த ஈகா ஸ்வீடக் அப்படிங்கிறவங்க. இந்த போட்டி நடைபெற்ற இடம் பிரான்ஸ் நாட்டுடைய பாரிஸ் நகர். அடுத்தது விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி. இது பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் தான் நடைபெற்றது. இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது பார்போரா கிரெக்சிகோவா அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து செக் குடியரசு நாட்டை சேர்ந்தவங்க. அப்புறம் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது கார்லோஸ் அல்கராஸ் அப்படிங்கிறவர். இவர் வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். அடுத்தது US ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி. இது பார்த்திங்கன்னா மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது அரினா சப்லன்கா. இவங்க வந்து பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவங்க. ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது ஜானிக் சின்னர். இவங்க வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க. இவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இந்த போட்டி அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரில் தான் நடைபெற்றது. இதில் பாருங்கள், 2024வது ஆண்டுடைய முதல் கிராண்ட் ஸ்லாம் போட்டி ஆஸ்திரேலியன் ஓப்பன். அதில் வெற்றி பெற்றது அரினா சப்லன்கா, ஜானிக் சின்னர். அதே மாதிரி 2024வது ஆண்டுடைய கடைசி கிராண்ட் ஸ்லாம் போட்டி அது பார்த்திங்கன்னா US ஓப்பன். அதுலேயும் வெற்றி பெற்றது இவங்க 2 பேர் தான். ஓகே, அடுத்தது புயல்கள் பற்றி பார்க்க போகிறோம். தற்போது உருவான ஃபெஞ்சால் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சவுதி அரேபியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வங்காள விரிகுடாவில் ஃபெஞ்சால் அப்படிங்கிற புயல் உருவாயிருந்தது. அதற்கு சவுதி அரேபியா பெயர் வைத்திருந்தாங்க. அப்புறம் தற்போது உருவாகிய டானா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதற்கான ஆன்சர் கத்தார். இந்த டானா அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் பெருந்தன்மை அப்படிங்கிறது தான். இதுவும் வங்காள விரிகுடாவில் தான் உருவாயிருந்தது.
அடுத்தது, தற்போது அரபிக்கடலில் உருவான அஸ்னா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். இப்போது அஸ்னா அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் த ஒன் டு பி அக்னாலஜிஸ்ட் ஆர் பிரைஸ்ட் அப்படிங்கிறது, அதாவது புகழ்ச்சிக்கும் போற்றுதலுக்கும் உரியவர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது, முக்கியமான ஒரு மனிதர் இறந்துட்டார், அவரை பற்றி பார்க்கலாம். இவர் பார்த்திங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங். இவர் நம்ம இந்தியாவுடைய 13வது பிரதமராக இருந்தவர். 2004 ஆண்டிலிருந்து 2014 ஆண்டு வரைக்கும் இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்காரு. அதே மாதிரி நரசிம்மராவ் பிரதமராக இருந்தபோது கூட நிதித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு 1991 1996 வரைக்கும். இவருக்கு பத்ம விபூஷன் விருது 1987 ஆண்டு வழங்கியிருந்தாங்க. இவர் எழுதின முக்கியமான புத்தகம் சேஞ்சிங் இந்தியா 2019. அடுத்தது, 2004 ஆண்டுக்கான சிறந்த வார்த்தை இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா மெரியம் வெப்ஸ்டர் அப்படிங்கிற அமைப்பு, இவங்க 2024 ஆண்டிற்கான வார்த்தையாக பொலரைசேஷன் அப்படிங்கிறத தேர்வு பண்ணியிருக்காங்க. அதாவது பொலரைசேஷன் அப்படின்னா நம்பிக்கையிலையோ அல்லது எண்ணங்கள்லையோ இரண்டு எதிர் துருவங்களாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. இப்போ வந்து அஜித் பிடிக்கும் அப்படின்னா எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கிறது. அடுத்தது, ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி, இவங்க வந்து 2024 ஆண்டிற்கான வார்த்தையாக பிரெயின் ராட் அப்படிங்கிறத தேர்வு பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப நேரம் இன்ஸ்டாகிராமையோ அல்லது வந்து யூடியூப்பையோ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி ஒரு மூளை வந்து பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும்ல, அதான் பிரெயின் ராட் அப்படிங்கிறது. அதாவது ஒரு மூளை மழுங்கின மாதிரி இருக்கிறது. அடுத்தது, கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி, இவங்க வந்து 2024 ஆண்டிற்கான வார்த்தையாக மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. மேனிஃபெஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து ஒன்று ஆகணும் அப்படின்னா அதை நினைக்கிறோம்ல, நான் இந்த மாதிரி ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது தான் மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிறது. அடுத்தது, காலின்ஸ் டிக்ஷனரி, இவங்க 2024 ஆண்டிற்கான வார்த்தையாக பிரெட் அப்படிங்கிறத தேர்வு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒரு குழந்தை ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னா அதை பிரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, ஐநா சபை, இவங்க பார்த்திங்கன்னா டிசம்பர் 21 உலக தியான தினமாக அறிவித்திருக்காங்க. இந்தியா உட்பட சில நாடுகளுடைய கோரிக்கை இது. இந்த டிசம்பர் 21 என்ன சிறப்பு அப்படின்னா விண்டர் சால்ஸ்டிஸ் வந்து அன்னைக்கு தான் நடைபெறுது. அதே மாதிரி இன்னொன்று கூட நோட் பண்ணி பாருங்களேன், இன்டர்நேஷ்னல் யோகா டே, அது ஜூன் 21 அது வந்து சம்மர் சால்ஸ்டிஸ், சூரிய கதிர் திருப்பம் வந்து அப்போ தான் நடக்குது. இப்போது நம்ம ஐநாவுக்கான இந்திய தூதர் இப்போ 24வது நபர் அவர் யார் அப்படின்னா ஹரீஷ் பர்வதனேனி அப்படிங்கிறவர். அடுத்தது, நிதி ஆயோக் அமைப்பு. நிதி ஆயோக் அமைப்பு சம்மந்தமாக எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ கூட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் அது கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 இந்த மாதிரி நிறைய எக்ஸாமில் அது கேட்டிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். நிதி ஆயோக், இதில் நிதியுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது. இது எந்த ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க, எப்போ இதை வந்து தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா 2015 ஆண்டு ஜனவரி 1 இது திட்டக்குழுவுக்கு மாற்றுதலாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதோடைய தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் மோடி தான். இது ஒரு திங்க் டேங்க், அதாவது இது யோசனைகளை மட்டும்தான் வழங்குமே தவிர இதனால் வந்து எதையுமே செயல்படுத்த முடியாது. ஓகே, இதோடைய துணைத் தலைவர் யார் அப்படின்னா சுமன் பெரி அப்படிங்கிறவர். இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், இதோடைய தலைவர் இருக்கார்ல, இதோடைய தலைவர் வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன், அதாவது யார் பிரதமராக இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கலாகவே இதோடைய தலைவர் ஆயிடுவாங்க. இதோடைய துணைத் தலைவராக இருக்கிறவர் இப்போ சுமன் பெரி அப்படிங்கிறவர். இதோடைய தலைமை செயல் அதிகாரியாக இருக்கிறவர் பிவிஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். அடுத்தது, லாஸ்ட்டாக நம்ம இந்தியாவில் தொடங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். இந்தியாவுடைய நீளமான கேபிள் பாலம், இது வந்து சுதர்சன் சேது அப்படிங்கிற பேரில் அமைத்திருக்காங்க. இது குஜராத்தில் அமைத்திருக்காங்க. இந்தியாவுடைய மிக நீளமான கடல் பாலம், இது வந்து அடல் சேது அப்படிங்கிறத அமைத்திருக்காங்க. இது வந்து மகாராஷ்டிராவில் அரபிக்கடலில் அமைத்திருக்காங்க. அப்புறம் உலகத்துடைய நீளமான இருவழி சுரங்கப்பாதை, இது வந்து சேலா சுரங்கப்பாதை அப்படிங்கிறது. இது அருணாச்சல பிரதேசத்துலேருந்து அஸ்ஸாமை இணைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்தியாவுடைய முதல் உயர்த்தப்பட்ட விரைவு சாலை, இது துவாரகா விரைவு சாலை அப்படிங்கிறது. இது ஹரியானா மற்றும் டெல்லி இணைக்கிற மாதிரி அமைத்திருக்காங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகத்திலேயே மிக உயரமான ரயில்வே பாலம், இதை வந்து ரீசெண்டாக இந்த ஜூன் மாதம் வந்து திறந்து வைத்திருந்தாங்க. அது எங்கே திறந்து வைத்திருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த பாலத்துடைய பேர் உங்களுக்கு தெரியனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இவ்வளோ தான் இந்த வீடியோ. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்துருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லுமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லுமே பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற அந்த ஒரு லைக் தான் அடுத்து இதே மாதிரி வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.